அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிது. இப்போ முக்கியமானதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல. சிஸ்டர் வச்சு ஏசப்பா என்ன கொடுத்துருக்கிறாரு, இந்த ரா போஜனம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறார். அதோட முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. இயேசு சிந்தின ரத்தம் தான் என்னவா? இயேசு சிந்திய ரத்தம் என்னது பாருங்க, இயேசு சிந்திய ரத்தம் தான் அவர் நம்மளோட பண்ண உடன்படிக்கை. சிஸ்டரை வச்சு சொன்னது ராபோஜனம் அப்படிங்கிறது, அதாவது இயேசு சிந்திய ரத்தம் அவர் தன்னுடைய மாம்சத்தை பிக்க கொடுத்தது, அதை நம்ம நினைவு கூற சொன்ன இந்த ராபோஜன பண்டிகை, இந்த ராபோஜனம் இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்க குறித்து சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஏசப்பா என்ன பண்ணினார். யோவான் 2வது அதிகாரத்தில் அவர் செய்த முதல் அற்புதங்கிறது, கானாவூரில் சாப்பாடு குறைவுபட்ட போது, ரசம் குறைவுபட்ட போது அவர் என்ன பண்ணார், அவங்க யூஸ் பண்ணின கற்சாடி, அந்த கற்சாடி என்னது மார்க் 7லேருந்து சொன்னாங்க, அது மனுஷ பாரம்பரியம். அவங்க எப்படியா வெளியிலேருந்து வந்தாங்களா கிண்ணை என்ன பண்ணுவாங்களா, காலு கை குளிக்கிறது காலு கை கழுவுறது இதில் கவனமாக இருப்பாங்க. வெளியில் போயிட்டு வந்தாலும் குளிப்பாங்களாம். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கும் கொஞ்சம் பேர் அது பண்ணுறாங்க. அது வந்து அரைப்பைத்தியம் இல்லை, முக்காப்பைத்தியம். அவங்க அப்படி இருந்தாங்க. அந்த பரம் அதுக்கு வச்சு கற்சாடி போடா, உங்கள் கற்சாடி குப்பை, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு குடுறா, அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு குடுறா அப்படின்னாரு. அவன் கொடுத்தான். போகிற வழியிலே அது ருசி மிகுந்த திராட்சை ரசமாக மாறிச்சு. காலி பண்ணிட்டார். உன் பாரம்பரியமும் கான், நியாயப்பிரமாணம் பழைய ரசமும் முடிஞ்சு போச்சு. இப்போ இது புது ரசம். அப்புறம் முக்கியமானதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புது ரசம் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுக்கல? முழு பழைய ஏற்பாட்டில் இது கொடுக்கல. எபிரேயரில் 11வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நமக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதான். அதனால் அவங்களுக்கு கொடுக்கல. எவ்வளோ அப்போ இந்த தேவன் எவ்வளவு நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நமக்கு இந்த வெளிப்பாடை எபிரேயர் நிருபக்காரனை வச்சு கொடுத்துருக்கிறார். பார்ப்போம். எபிரேயர் அங்கே வந்து விசுவாச வீரர்களை பற்றி பேசிட்டு, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு அல்ல. இப்போ இந்த ராபோஜனத்தை பற்றி, இந்த அவருடைய மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுறது, இதை குறித்து பேசும்போது அவர் வந்து திராட்சை ரசத்தை முதல்ல கானாவூர் கல்யாணத்தில் உண்டாக்கி கொடுத்து, அது என்ன பண்ணார், முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் டேஸ்ட்டாக இருந்ததுன்னு வந்திருக்கு. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஃபைனலாக பக்தி விருத்தி என்ன உண்டாகணும், இயேசு மேலே ஸ்ட்ராங்காக அட்டாச்மெண்ட் உண்டாகணும். அந்த முந்தின ரசம் பிந்தின ரசம் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ அதை எபிரேயர் நிருபத்தில் படித்து காமிக்கிற பாருங்க. இவரெல்லாம் யாருன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள எல்லா விசுவாச வீரர்கள். இவர்கள் அவ்வளோ பேரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஏன் அடையாமற் போனவர்கள்? அடுத்த வசனத்தில் இருக்குது. ஏன் அடையாமற் போனார்கள்? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். God having provided something better for us, that they should not be made perfect apart from us. இதோட உங்களுக்கு புரியுது? அதோடது இந்த ராஜ்யத்தின் உபதேசம், இயேசுப்பா கொடுத்துருக்கிற இந்த உபதேசம், இயேசுவோட மாம்சம், இயேசுவோட ரத்தம், இதோட மேன்மை என்னன்னா, அவங்க அவ்வளோ நல்ல ஆளுங்க தான். அந்த விசுவாச வீரர்கள் லிஸ்ட் பார்க்கலாம். அவங்க ஆளுங்க. அவங்க அவ்வளோ பேரும் பழைய உடன்படிக்கை விசுவாச வீரர்கள். அவ்வளோ பேரும் யாருடையவர்கள்? ஆபிரகாமின் புத்திரர். நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் அதே எபிரேயர் நிருபக்காரன் இவை யார் எழுதுனதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. பேர் வந்து த ரைட்டர் ஆஃப் ஹீப்ரூஸ், அவ்வளோதான். இது யாருக்கு எழுதப்பட்டது? யூதர்களுக்கு எழுதப்பட்டது. அந்த நிருபத்தில் அந்த ரெவலேஷன் கொடுத்துருக்காரு. நமக்கு அது பொக்கிஷம். நம்மை அல்லாமல் அவர்கள்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள சோக்கால்டு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அந்த பெரிய ஆள்கள் அவ்வளோ பேரும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவ்வளோ பேரும், அவர்கள் நம்மை அல்லாமல்
பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது என்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அந்த விசேஷித்த நன்மையானது ஒன்று எது? இயேசு, இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், அவருடைய மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் வசனங்கள், நித்திய ஜீவனை தர்ற வசனங்கள். இது அவங்களுக்கு இல்லை, தரப்படலை. இதை நமக்குன்னு முன்னதாக குறித்து நியமனம் பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு. இப்போ இதை விட்டுட்டு அங்கே போனோம்னா இப்போ என்னது? அப்போ நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்காரு. இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது. அவங்க மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் மேலே இன்றைக்கும் பிரியமாக தான் இருக்கிறார். இன்றைக்கும் பிரியமாக தான் இருக்கிறார். ஆனால் அவங்களோட நமக்கு விசேஷித்த நன்மையானதுண்டை பாருங்க, விசேஷித்த நன்மையானதுண்டை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இயேசுங்கிற தேவ குமாரனை நமக்குன்னு பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னாலே நியமனம் பண்ணிட்டார். நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வசனம் தான் இயேசுங்கிற தேவகுமாரன். கண்மலை, ராஜ்யத்தின் உபதேசம், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் கொடுத்துருக்காரு. அப்போ இதை நம்ம பின்பற்றோம். அப்படி பின்பற்றும் பொழுது அவர் கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் எழுத்து கொல்லும். பழைய ஏற்பாடுங்கிறது என்னது? எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நமக்கு விசேஷித்ததாக கொடுத்துருக்கார். ஆவி கொடுத்துருக்கார், இயேசுவை கொடுத்துருக்கார், உயிர்ப்பிக்கும். யோவான் 6:63க்கு டைரக்ட் கம்பேரிசன், அங்கே ஒரு இது கொடுத்துட்டாரு, ஒரு கன்ஃபர்மேஷன். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆமாம். அப்போ இதை நமக்கு கொடுத்துட்டு, இதுக்கு அடிப்படை இயேசுவுடைய ரத்தம். இயேசுவுடைய ரத்தம் ரத்தம்னா என்னது? உயிர். ரத்தம் தான் உயிர். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. வசனம் என்னமா? 26. அதை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிப்பாங்க. சொன்னதை மாதிரி ஒரு ரிமைண்டர் போட்டுருவோம். ரிமைண்டர் மத்தேயு 26:27, மத்தேயு 26:27. இது இது முக்கியமான ஒரு செய்தி, விட்டுறக்கூடாது. ஆமாம். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. புது உடன்படிக்கைங்கிறது இயேசுடைய ரத்தம். புது உடன்படிக்கைக்குரிய என்ன ரத்தம்? லூக்கா, இப்போ லூக்கா 22 அதில் எடுத்திங்கன்னா, லூக்கா 22:19-20, இப்போ 20வது வசனம் எடுப்போம். பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து சொல்கிறார், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. லைக்வைஸ் he also took the cup after supper saying, this cup is the new covenant in my blood which is shed for you. New covenant in my blood. இயேசுவுடைய ரத்தம் தான் புதிய உடன்படிக்கை. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இயேசுவுடைய ரத்தம். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை வார்த்தை யாரோட பண்ணது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பண்ண உடன்படிக்கை வார்த்தை. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்க. அது நம்ம டீட்டெயிலாக அங்கே பார்க்க வேண்டாம். அங்கே வார்த்தை 3 மனிதர்களோட டைரெக்டாக உடன்படிக்கை பண்ணார். இங்கே மொத்த மனுக்குலத்துக்கும் அவர் உடன்படிக்கை பண்ணுறார். தன்னுடைய சொந்த ரத்தம்னா உயிருங்கிறத சொல்லியிருக்காரு. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 5, 6, லேவியராவதிலும் கொடுக்குறேன். ரத்தம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ரத்தம்னா உயிர். ஆதியாகமம் 9:5. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் இது. இதுக்காக எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு பழைய ஏற்பாடே வேண்டாம், நான் பழைய ஏற்பாடு வேண்டான்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், எது தேவையோ அப்போ எடுக்கணும். ஆமாம், விளக்கம் கொடுக்கறதுக்கு எடுக்கலாம். அப்படி சொல்ல, உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன். ஷியோர்லி ஃபார் யுவர் லைஃப் பிளட் ஐ வில் டிமாண்ட் அ ரெக்கனிங். லைஃப் பிளட், ரத்தம் தான் உயிர். உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக, ரத்தம் தான் உயிர். இதை அடுத்தது லேவியராகமம் 17 அவர் கொடுத்துருக்காரு. இன்னும் அந்த வசனங்களையும் நான் கொடுத்துருந்தேன். அங்கே டைரக்ட் உயிரோட ரத்தத்தை உயிரோட சாப்பிடக்கூடாது. லேவியராகமம் 17, 11, 14. லேவியராகமம் 17. இதை ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது முக்கியமானது. இயேசுவுடைய ரத்தம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லேவியராகமம் 17, 14 எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. லேவியராகமம் 17, 14 சொல்கிறார், சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ரைட், போதுமா?
ரத்தம் ஜீவனுக்கு சமமான. ஃபார் இட் இஸ் த லைஃப் ஆஃப் ஆல் ஃப்ளஷ், இட்ஸ் பிளட் சஸ்டைன்ஸ் இட்ஸ் லைஃப். ஓகே, ரத்தம் தான் உயிர். இப்போ 11வது வசனம், ரத்தம் தான் உயிர். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க? அவர் என்ன பண்ணார்? ஆடு ரத்தத்தை எடுத்து மோசே அவங்க வந்து ஆசாரியர்கள் அதை பலிபீடத்தின் மேலே தெளிக்கணும். அப்புறம் அதில் தண்ணியோடு கலந்து ஜனங்கள் மேலேயும் தெளிக்கணும். ரத்தம் தான், ஆடோட ரத்தம் அவங்கள சுத்திகரிச்சது பழைய ஏற்பாட்டில். இப்போ ஆடுலாம் வேண்டாம், மனுஷனை படைத்த தேவனே மாம்சம் எடுத்து வந்து அவர் ரத்தத்தை சிந்தி பூமியெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்ல கவனமாக பாருங்கள். மனுஷ ரத்தம் சிந்துனா பழி, ரத்தப்பழி. மனுஷ ரத்தம், நீங்கள் இந்த ரத்தப்பழி ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் இயேசுவுடைய ரத்தம் உள்டா. இயேசுவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, 1 யோவான் 1:9, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த கான்ட்ராஸ்ட், ரத்தத்தோட கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்க. மறுபடியும் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரத்தம் சிந்துற என்ன நடக்கு? அன்னைக்கு இன்னைக்கு இதுதான். உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. இதை ஏசப்பா என்ன சொன்னார்? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மறிப்பான். கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏசப்பா ஏன் பட்டயத்தை எடுக்க சொன்னாருன்னு கேள்வி கேட்பாங்க. அவர் எடுக்க சொன்னதுக்கு பட்டயம் இல்லாதவன் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள கடவன் அப்படின்னா 2 காரியங்கள் நடக்கு. அவரே சொல்லிட்டாரு, நான் அநியாயக்காரன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அதுக்கு 2வது, பேதுரு வந்து மல்குச காதை வெட்டுவான்னு தெரியும், வெட்டணும். வெட்டுனா தான் அவனை அவர் குணப்படுத்துகிறாரு. அது அவனுக்கு அவங்க உள்ள அந்த அத்தனை போர் சேவர்களுக்கும் அதான் சுவிசேஷம். அவங்கள போர் சேவர் காது வெட்டினதே அவர் சுகப்படுத்திட்டார். அதுக்கு பிறகு அவர் பிடிச்சி கொண்டு போயிருக்கான்னா அவன் ரத்தப்பழிக்கு அவன் தான் காரணம். ஓகே, அடுத்தது இந்த நேமத்தை கொடுக்கணும், இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ரத்தம், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான். இங்கே இருக்குது. அவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. இந்த வசனம் அப்படியே கன்ஃபார்ம். ஏசப்பா இன்றைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தேசத்தில் ரத்தம் சிந்தப்படுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த தேசம் அந்த ஊர் சபிக்கப்பட்டிருக்கும். ரத்தம் மட்டும் சிந்தக்கூடாது, மனுஷ ரத்தம் மட்டும் சிந்தக்கூடாது. ஸோ எங்கேயாவது கொலை செய்யப்பட்டாங்க, கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்கன்னா உடனே ஜெபம் பண்ணணும். அதுக்காக அது எதிராக ஜெபம் பண்ணணும். ஏன்னா ரத்தப்பழி அது அப்படியே. அந்த இப்போ தமிழ்நாட்டில் கொலை நடக்குதுன்னா தமிழ்நாடு சபிக்கப்படுது, இந்தியா சபிக்கப்படுது. விடமாட்டார், நான் விட மாட்டேன் அப்படிங்கிற. தேசம் ரத்தப்பழி, தேசம் ரத்தப்பழியால் நிறைந்திருக்கும் போது என்ன சிம்பிள். நீங்கள் பீகார், பெங்கால், ஒரிசா ஜனங்கள், ஜார்க்கண்ட் ஜனங்கள் தேசம் முழுக்க வேலைக்காரங்களாக போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு போயிட்டு இருக்காங்க? ரத்தப்பழி. அந்த 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 பகுதி, பீகார் பகுதி, ஒரிசா பகுதி ரத்தப்பழியெலாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம பார்க்குறோம் வரலாற்றில், கலிங்க போர், இந்த போர், எல்லா போர்களும் ரத்தம் ஆறாக ஓடிச்சுன்னு இருக்கு. அங்கே தான் இன்றைக்கும் வெட்டிக்கிறான். அந்த ரத்தம் வந்து ரத்தப்பழி அந்த பூமியில் இருக்கிறனால பூமி சபிக்கப்பட்டிருக்கு. நல்லா நீங்கள் பீகாரில் 3 போகம் விளையுது, இங்கே கிடையாது அவ்வளோவா. காவேரி டெல்டாவில் ஒரு பகுதியில் 3 வரும் போகம் கிடையாது, 2 போகம் இல்லைன்னா 1 போகம்தான். அங்கே 3 போகம். ஆனால் பெங்காலும் அப்படி தான், 3 போகம் கங்கையினால் கொடுக்கப்படுது, போஷிக்கப்படுது, 3 போகம். ஆனால் அங்கே அவ்வளோ பேர் அப்படி இருக்காங்க. எல்லாம் வேலை இல்லாமல் எங்கே இருக்காங்க? நாடோடிய எல்லாரும் வேலைக்காரங்களா சவுத் இந்தியாவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரத்தப்பழி ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரத்தம் சிந்துனா, அவர் சொல்கிறாரு, மனுஷ ரத்தம் சிந்துனா நான் பழி வாங்குவேன். ஆபேலை கொண்டுட்டான் காயின். அந்த ஹிஸ்ட்ரியை பின்னால் முழுசாக பார்க்கணும்ல. அவர் கேட்குறாரு, அவன் ரத்தம் என்கிட்ட வந்து கேட்குது. அவன் ரத்தம் நீ என்ன செஞ்சவன் தம்பிக்குன்னு கேட்குறாரு. காயின், நீ என்ன செஞ்சவன் தம்பிக்கு? அவன் ரத்தம் என்கிட்ட வந்து கேட்குது. டைரக்டாக ரத்தம் வந்து கேட்குது. இயேசுவோட பிள்ளைகளை கொலை பண்ணும்போது என்ன ஆகுது? ரத்தம் கேட்குது. ரத்தம் பழிவாங்க கேட்கும். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க. ரத்தம் வந்து பழிவாங்க கேட்கும். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம்
6வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு முத்திரையாக அவர் எடுக்கிறாரு. அப்போ அங்கே பார்க்குறாங்க, இதில் அவங்க ஒவ்வொரு 9வது வசனம் நினைக்கிறேன். அவங்க கேட்குறேன், எது வரைக்கும் நீர் பழி வாங்காமல் இருக்கிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், 10 வெளிப்படுத்தல் 6:10 6வது அதிகாரம் 10வது வசனம். இங்கே பலிபீடத்துக்கு கீழே இருக்கிறாங்க. இப்போ 9வது வசனத்திலேருந்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 6:9. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இப்போ என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்போ அவங்களுக்கு சொல்லப்படுது, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது, பரிசுத்தவான்கள் இப்படி கொல்லும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் அங்கே போய் கேட்குது. அது கேட்குது, எப்போ தேவருக்கு பழி வாங்காமல். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, அதே 9:5-6 சொல்லிட்டார், பழி வாங்குவேன்ட்டார். மாறல. இயேசு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாக வேண்டும் தான் ரூல். இயேசு வந்து மாற்றலை, அந்த ரூலை மாற்றலை. அப்போ அந்த இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். இவங்க ரத்த சாட்சியாக மறைச்சிருக்காங்க. கிராம் ஸ்டெயின்ஸ் அவர் பிள்ளைகள் 2 பேரும் உயிரோடு எரிச்சு கொண்டாங்க. அப்படின்னா பலிபீடத்தின் கீழே அவங்க நின்று அந்த ஆத்மாக்கள் வந்து கேட்கும், எது வரைக்கும் ஒரிசால இந்தியாவில் நீர் பழி வாங்காமல் இருப்பீர். நீங்கள் அந்த பழி வாங்கிறது, நீங்கள் பாபிலோனை பழி வாங்குறாரு. சொல்கிறாரு, பரிசுத்தவான்கள் ரத்தத்துக்கு பழி வாங்கினார்னு இருக்குது. 19வது அதிகாரத்தில் இருக்குது. பரிசுத்தவான்களுடைய ரத்தத்துக்கு பழி வாங்கினார். பழி வாங்காமல் விட மாட்டார். இதான். ஸோ மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா, ரத்தம் தான் உயிர். ரத்தம் சிந்தி கொலை பண்ணப்பட்டாங்கன்னா பரலோக தேவன் அந்த குடும்பத்தை, அந்த தேசத்தை தண்டிப்பார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆஸ்பத்திரியில் போகும்போது சில கொடூரமான டிசீஸ் இருக்குன்னா உடனே கண்டுபிடிப்போம். இரத்தப்பழி, கொலை பண்ணியிருக்காங்கன்னு உடனே கண்டுபிடிப்போம். அதை மன்னிக்கிறார். இன்றைக்கி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறார். இன்றைக்கி மன்னிக்கிறாரு. பட் மன்னிப்பு கேட்கலன்னா அவ்வளோதான் அந்த பழி. ஸோ மனுஷ ரத்தம் சிந்துனா அது தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் வந்து பொறுப்பெடுக்கிறார். நான் படைத்த உயிரை நீ கொன்னுட்ட, இப்போ நான் அதுக்கு பழி வாங்குவேன். அது வந்து தேசத்தின் மேலே பழியாக இருக்குது. இப்போ முஸ்லீம்ஸ் அங்கங்கே கொள்கிறாங்க, கிறிஸ்தவர்களை கழுத்தை வெட்டி கொள்கிறாங்க, ஜனங்களை கொள்கிறாங்க. அது அவ்வளோ அந்த தேசம் சபிக்கப்படுது. அந்த தேசமே சபிக்கப்படுது. ரத்தம் இது மனுஷ ரத்தம் சிந்துறது. இப்போ இயேசுவோட ரத்தம் சிந்துனா அவர் சொல்கிறாரு, அவருடைய ரத்தம் என்ன தான்? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 1:9. இயேசுவுடைய ரத்தம் இது க்ளீன் பண்ணுது. இது இயேசுவுடைய ரத்தத்துக்கும் மனுஷ ரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்ட 1:9. இயேசுவுடைய ரத்தம் இது க்ளீன் பண்ணுது. இது இயேசுவுடைய ரத்தத்துக்கும் எங்கிருந்து வருது? மனுஷ ரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்ட 1:9. இயேசுவுடைய ரத்தம். ஆடியோ அது பாட்டுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஆமாம். இப்போ இருப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1. ஐயோ, ஏன் இது வரமாட்டுக்கு? ஓகே, நவ் இட்ஸ் கம்மிங். ஓகே, 1 யோவான். ஓகே, 1 2 3. ஓகே, 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையில் இருக்கு. இயேசு கிறிஸ்து, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் 1:7. 1 யோவான் 1:7. ஆமாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ இயேசுடைய ரத்தத்துக்கும் மனுஷர் சிந்திய ரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவங்களுக்கு இரத்தப்பழி குறித்த நியமம் தெரியும். ஆனால் அவங்க சொன்னாங்க, இவன் வந்து பிலாத்து வந்து தண்ணி எடுத்து கை கழுவுறான், இந்த நீதிமானிய இரத்தப்பழிக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறான். உடனே இவங்க சொல்கிறாங்க, இவன் இரத்தப்பழிக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் காரணங்கிறாங்க. மத்தேயு 27, 24, 25. அது டேஞ்சர் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது.
மத்தேயு 27 24 நான் கொடுக்குறேன். 24 25 24 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இயேசுவை கொலை பண்ண இரத்தப்பழி இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் மேலே இருக்கு. பரலோக தேவனை கொன்று இருக்காங்க, தேவகுமார்னு தெரிஞ்சு தேவகுமார்னு போட்டு போட்டு தான் கொண்டு இருக்காங்க. அந்த பழி அவங்க மேலே இருக்குது. 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் எடுக்கலை. அதனால தான் ஹிட்லர் 60 லட்சம் பேரை கொன்னான், யூதர்களை கொன்னான். அதுக்கு முன்னால் போப்பாண்டவர் போட்டு அத்தனை யூதர்களை கொன்னார். அவ்வளோ யூதர்களை காலங்காலமாக கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவு ரெஸ்டரேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இரத்தப்பழி. ஸோ இப்போது இது தேவனை கொன்ற தேவகுமாரனை கொன்றதுக்கான இரத்தப்பழி. மனுஷனை கொன்ற இரத்தப்பழின்னா பரலோக தேவனே அதுக்கு கணக்கு கேட்பார். ஆனால் அந்த மனுஷகுமாரங்கிற தேவனே தன் சொந்த இரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இரத்தத்தை சிந்தி நம்ம மேலே இருக்கிற இரத்தப்பழியை நீக்கிறதுக்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி நம்ம மேலே தெளிச்சிட்டார். பூமி எங்கும் தெளிச்சிட்டார். அந்த ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் பூமி எங்கும் மனுஷன் மேலே தெளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரத்தம் சிந்தினா மட்டும்தான் அது நடக்கும். தேவனே ரத்தம் சிந்தினா மட்டும்தான் அது நடக்கும். வேறு எந்த மெத்தட்லையும் கிடையாது. கல்லெறிஞ்சு கொன்னாலாம் வராத, ஒர்க் ஆகாது. தேவனே தன் சொந்த ரத்தம் சிந்தினா மட்டும்தான். இரத்தப்பழி தான் ஹையஸ்ட்டு இருக்குதுலே, பழியிலே ஹையஸ்ட்டு கொலைப்பழி இரத்தப்பழி தான். அந்த இரத்தப்பழிக்கு ஒன்று தேவனே ரத்தம் சிந்தணும். ஃபஸ்ட்டு பாவம் கீழ்ப்படியாது. 2வது பாவம் கொலை. காயின் ஆபேலை கொலை பண்ணான், சொந்த சகோதரனை கொலை பண்ணான். இரத்தப்பழி. இது எல்லாத்துக்கும் விலை கொடுக்கணும். விலை கொடுத்து நம்மளை காப்பாற்றணும். எதுலேருந்து காப்பாற்றணும்? இரத்தப்பழியிலேருந்து காப்பாற்றணும். அதுதான் ஹையஸ்ட். அதுக்கு பரலோக தேவனே மனுஷர் ரூபமாக கீழே நம்மளை மாதிரியே பூமியில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு மனுஷனால் அவமதிக்கப்பட்டு நல்லதெல்லாம் பண்ணியும் அவமதிக்கப்பட்டு கொடூரமான முறையில் ரத்தம் சிந்தி தான் உயிரை கொடுத்தார். 3வது நாள் உயிரோட வந்துட்டார். இப்போ சொல்லிட்டாரு, இதுதான் உடன்படிக்கை. உங்களோட நாம் பண்ணுற உடன்படிக்கைன்னா, நீ பண்ணுற அத்தனை கொலகார பாவம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நான் என் ரத்தம் சிந்தி உன்னோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். என் ரத்தம் உனக்காக, என் சிலுவையில் சிந்தின ரத்தம், என் உயிர் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என்னை ஏற்றுக்கோ, உன்னை என் ரத்தத்தினால நான் க்ளீன் பண்ணுறேன். இயேசு தன்னுடைய ஜீவனை கொண்டு தன் ரத்தத்தை கொண்டு மனுஷனை க்ளீன் பண்ணுறார். நமக்கு கொடுத்துருக்க கட்டளை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படின்னா இயேசுவுடைய ரத்தத்தை, அவர் நமக்காக ஜீவன் கொடுத்ததை, நம்ம பண்ண கொலகார குற்றம் முதற்கொண்டு அத்தனைக்காக அவர் ஜீவனை கொடுத்ததை நம்ம நினைவு கூறணும். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னார். பவுல் வச்சு சொல்கிறாரு, இதை எப்பெல்லாம் நீங்கள் போஜன பானம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இயேசுவுடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள். ஏன்னா இயேசுவுடைய மரணத்தில் தான் நமக்கு ஜீவன். இயேசு மரிக்கலை, அவர் ஜீவனை தன் இதுலேருந்து கொடுக்கலை, பிதாக்கிட்ட ஒப்படைக்கலை அப்படின்னா நமக்கு ஜீவனே கிடையாது. அப்படின்னா என்டையர் பழைய உடன்படிக்கை அது அப்படியே நிற்கும். பழைய உடன்படிக்கையில் நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மெல்லாம் தள்ளி விடப்பட்டுட்டோம். இஸ்ரவேலருக்கும் அது பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அழிஞ்சு போனாங்க. அவங்களால பின்பற்ற முடியல. பழைய உடன்படிக்கை அவங்களால பின்பற்ற முடியல. ஆமாம், வசனம் தெளிவாக இருக்குது. ஒருத்தர் கூட பின்பற்றலை. யோவான் 7:19 சொல்கிறார், ஒருவனும் அதை பின்பற்றதில்லை அப்படின்ட்டார். பேதுரு வச்சு சொல்கிறாரு, நம்மளாலும். அப்போஸ்தலர் 15:10 நம்மாலும் நம் பிதாக்களாலும் பின்பற்றக்கூடாத நுகத்தடி சீஷர்கள் மேலே, புறஜாதியர் மேலே ஏன் நீங்கள் கழுத்தில் வைக்கிறீங்க? இஸ்ரவேலர்களை பின்பற்ற முடியல. பின்பற்ற முடியாத நுகத்தடி அது. யோக் அன்பேரபிள், யாருமே பின்பற்ற முடியல. ஸோ பழைய உடன்படிக்கை அவங்களுக்கு ஆக்சுவலாக சாபமாக அமைஞ்சது. ஆமாம், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9, 10, 11 பவுலை வச்சு சொல்கிறார், எங்களுக்கு தெரிந்திருக்கப்படின்னு சொல்கிறான். நியாயப்பிரமாணம் நல்லவங்களுக்கு கொடுக்கப்படலை,
அது வந்து பாருங்களேன், இங்கே பழைய உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டது? 1 தீமோத்தேயு. ஆனால் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. பாருங்க 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தர்களுக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் பொன்னிச்சைக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கும் எதிரடையாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் நல்லவங்களுக்கு கொடுக்கப்படலை, அதை அவங்க பின்பற்ற முடியாதுன்னு தெரியும். நன்மையானது நமக்கு வச்சார். எது? ராஜ்யத்தின் உபதேசம். அது வந்து அப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜ்யத்தின் உபதேசம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் இந்த லிஸ்ட் இருக்க, கள்ளருக்கு, வேசி புடைச்சிருக்க, மனுஷனை திருடுறவன், கொலைகாரன், இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, நல்லவங்களுக்கு கொடுக்கப்படலை. அவன் பச்சையே சொல்லிட்டான், எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் நியாயப்பிரமாணம் நல்லவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஆமாம், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் என்டையர் 10 கட்டளைகள் இருந்து கொடுத்துருக்கிற என்டையர் பழைய பாட்டு நியாயப்பிரமாணம் 10 கட்டளையிலேருந்து ஆரம்பிக்கி, அது நீதிமானுக்கு விதிக்கப்படலை. நீங்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்க, அதுக்கு மேலே அசிங்கம் ஒன்றும் கிடையாது. அத்தனை பேரும் அத்தனை அசிங்கமான ஜனங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆனால் நமக்கு மத்தேயு 5 1-16 அது வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த 10 கேரக்டரும் இயேசுடையது. நீங்கள் அந்த 10 கற்பனைகளில் 10 கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இயேசு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது அவ்வளவுமே பரலோக தேவனுடைய கேரக்டர். பிள்ளைகளுக்கு அப்பா என் கேரக்டரை நீங்கள் வாங்கிக்கோங்கப்பான்னு கொடுத்துருக்காரு. என் கேரக்டரை நீங்கள் வாங்கிக்கோங்கப்பா, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கப்பான்னு இருக்கிறார். ஸோ பியூட்டிஃபுல். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கைங்கிற அந்த இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 1:11-16 உள்ள இந்த 10 கற்பனைகளும் கட்டளைகளும் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பிள்ளைகள்ங்கிற கான்செப்டே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ரோஜர் பிள்ளைகள்ங்கிற கான்செப்டே கிடையாது. மகனே மகளேங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ சொல்லுவாங்க, அவன் என் மகனாக இருப்பான், நான் அவன் பிதாவாக இருப்பேன் சாலமோனுக்கு சொன்னார். ஆனால் அவர் மகனேன்னு சொல்லி சாலமோனை கூப்பிடலை. எங்கேயுமே மகனே மகளேன்னு யாரையுமே கூப்பிடல. ஆனால் இங்கே அசால்ட்டாக கூப்பிட்டார், மகனே அப்படின்னார். மத்தேயு 9:2 மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னாரு. லூக்கா 8வது அதிகாரத்தில் அந்த பிள்ளை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், மகளே அப்படின்னார். போதும், 2 இடத்துல சொன்னால் போதும், மகளே அப்படின்றார். இது வந்து மொத்தம் புதிய உடன்படிக்கை பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளை பிள்ளையாக தான் படைச்சார். அந்த பிள்ளை என்ன ஆகிட்டு பேயாக மாறி போயிட்டு. லூக்கா 3வது அதிகாரம் கடைசி பார்த்தோன்னா இங்கிலீஷில் இருக்குது, ஆடம் த சன் ஆஃப் காட்னு இருக்குது. ஆதாம் ஏவாளையும் அவர் வந்து பிள்ளைகளாக தான் படைச்சார். ஆனால் பிள்ளை என்னாச்சு, துரோகியாக மாறிட்டு. பழைய ஏற்பாடு இஸ் ஈக்குவல் டு துரோகம். இங்கே பார்த்தா அந்த துரோகத்தில் தான் பழைய உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. யூதாஸ் காரியோத்து பண்ண துரோகத்தினால பழைய உடன்படிக்கை க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லாமே இப்போ வந்துருச்சு. புதிய உடன்படிக்கை இயேசுவுடைய ரத்தத்தினால உருவாயிடுச்சு. புதிய உடன்படிக்கை எப்படி உருவாயிருக்கு? சாக்ரிஃபைஸ். தன் சொந்த ஜீவனை கொடுத்து, நான் நீதிபதி நீதிமான்லாம் ஒன்றுமே சொல்லாமல், அப்படியே அவங்கள வந்து மிரட்டாமல் வைக்காமல் அப்படியே ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை கொடூரமான முறையில் கொடுத்தார். சாக்ரிஃபைஸ் நமக்காக சொல்கிறார், தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். யோவான் 15வது அதிகாரம், இது எவ்வளோ பெரிய பெருசு இது. யோவான் 15வது அதிகாரம் 13 சொல்கிறாரு. கரெக்ட், யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நம்மளை அவ்வளோ பேரையும் பிள்ளைகளாக மட்டுமல்ல சிநேகிதர்களாக அவர் எடுத்திருக்கார். இவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ், இவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ புதிய உடன்படிக்கை பரலோக தேவன் செய்த அந்த சாக்ரிஃபைஸில் தன்னையே பலியாக கொடுத்து அவர் வந்து சாக்ரிஃபைஸுங்கிறது ஆக்சுவல் லிட்டரலாகவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார். நம்ம சாக்ரிஃபைஸ்ன்னு என்ன, நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்க? தியாகம், தியாகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் தன்னை தியாகத்துக்கு இன்னொரு பேர் சாக்ரிஃபைஸுக்கு பலி, தன்னையே தியாகமாக கொடுத்து தன்னையே பலியாக கொடுத்து என்ன பண்ணிட்டாரு?
நான் என் ஜீவனை என் ரத்தம் சிந்தி கொடுக்குறேன், நீ என்னை ஏற்றுக்கோ, நீ என் புள்ள, உனக்காக நான் உயிரை கொடுத்துருக்கேன், நீ என் சிநேகிதன், இது கொடுத்துருக்காரு. அப்போது பிசாசு என்ன பண்ணுவான்னு சொல்லிடு, என்ன பண்ணுவான்னா, இயேசு மரித்தா மட்டும்தான் நமக்கு ஜீவன், அதனால் அவன் அந்த மறுதளிப்பான்னு தெரியும், அதை ஸ்டால் பண்ணணும், அதை நிறுத்தணும். அதனால் இப்போ நீங்கள் அது பவுலை வச்சு ரிமைண்ட் கொடுத்துட்டாரு. இதை செய்யும் போதெல்லாம், இந்த ராபோஜனை எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் இயேசுவுடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள், ப்ரொக்ளைமிங். அப்படின்னா அவனால் மறுதளிக்க முடியாது. ஏன்னா அவருடைய மரணத்தில் தான் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. அங்கே தான் ஸ்டார்ட்டு. அதை மறுதளிக்க விடக்கூடாது. ஆமாம், கொலோசியர் 2:19 வெளியரங்கமான கோலமாக்கின்னு இருக்கும். அவன் மறுதளிக்க முடியாதபடி வெளியரங்கமாக பீஸ் பிளட் ஒன்ஸ் இங்கே இருக்கு. கொலோசியர் 2:2 வெளி 2:19 வெளியரங்கமான கோலமாக்கி சட்ட 2:15 கொலோசியர் 2:15 14 கொலோசியர் கொஞ்சம் நாளாச்சு. அதை கொலோசியர் 2:14-15 ஓகே. கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கைலத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. அவன் நினச்சான் சிலுவையில் அவரை அவமானப்படுத்தணும்னு தொங்க விட்டான்னு நினச்சான். வசனம் சொல்லுது அவமானப்பட்டது யாரும்? அவன்தான். ஆமாம், துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Having disarmed principalities and powers, he made a public spectacle of them. இங்கிலீஷில் பாருங்க, he made a public spectacle of them. ஏன்னா அவன் அதை மறுக்க முயற்சி பண்ணுவான். இஸ்லாம், ரோஜர் உங்கள் மனைவிக்கும் தெரியணும், இஸ்லாமில் முக்கியமான உபதேசம் இயேசு சிலுவையில் மறிக்கலை. அவர் அப்படியே அல்லாஹ் தனதளவில் உயர்த்தி கொண்டார். ஆனால் அங்கே குரானில் இருக்குது, நான் பிறக்கும் போதும் நான் மரிக்கும் போதும் சமாதானமும் சாந்தியும் என்மேல் இருக்கும். நான் மரிக்கும் போதுன்னு இருக்கு வசனம். கான்ட்ரடிக்ட். இஸ்லாம் ஃபுல்லாக தலைக்குப்புறம் இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும் அப்படி ஒன்று இருக்கும். ஆமாம், அது கொலகார இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பொய்னா பொய். அதில் அதோட முக்கியமானது என்ன, இயேசு மறிக்கலை, அல்லாஹ் தனதளவில் உயர்த்தி கொண்டான் அப்படின்னு, திருப்பி வருவார் அப்படின்னு நிறைய ட்விஸ்டிங். அப்போது கிளியராக முஸ்லீம்ஸ் 200 கோடி முஸ்லீம் உலகத்தில் இயேசு மறிக்கலை, சிலுவையில் மறிக்கிறேங்கிற பொய்யை நம்புகிறாங்க. இதுக்கு தான் ஏசப்பா ப்ரீஎம்ப்ட் பண்ணியிருக்காருங்க. நீங்கள் இதை செய்யும்போதெல்லாம் இயேசுவுடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள். யாருக்கு அறிவிக்கிறோம்? பேய்க்கு, உலகத்துக்கு பேய்க்கு அறிவிக்கிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை செய்யணும். அப்போது இதுக்கு சிஸ்டர் அங்கே எடுத்திருக்காங்க. அவர் பழைய உடன்படிக்கையை அந்த கானாவூர் கல்யாணத்தில் அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணதை காமிச்சிட்டு, அப்புறம் அவர் புது துருத்தி பழத்துருத்தி அந்த ஓமையும் சொல்லி அதை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, இங்கே இது ரத்தம், என்னுடைய ரத்தம் தான் மெயின், என்னுடைய சரீரம் தான் மெயின். அப்புறம் இன்னொன்று முக்கியமானதை சொன்னாங்க, அது அப்போஸ்தலர்கள் 11 பேருக்கு கொடுக்கப்பட்டது. 12 ஆளுக்கு இந்த துணிக்கையை சாப்பிட்டுட்டு ஓடுறா, உடனே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அவனுக்கு அது நன்மையானதல்ல, தோய்த்து கொடுத்தாரு சாகுன்னு சொல்லிட்டு. மற்றவங்களுக்கு நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னாரு. அவங்களுக்கு ஜீவன் கிடச்சிது. ஆனால் இது யோவான் 6வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் அந்த ஆஃபரை கொடுத்தார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறார். எல்லோரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த 12 பேரை தவிர எல்லோரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. அவர் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறார். அன்னைக்கும் இன்றைக்கும் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அப்போ இந்த ராபோஜனத்தில் அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம ரத்தத்தை எப்படி பானம் பண்ணுறதுன்னு சகோதரி வசனம் சொன்னாங்க. மத்தேயு 5:10-12 இயேசுவுக்காக பாடுபடணும். வசனம் மத்தேயு 13:21 வசனத்து நிமித்தம் இடரலும் துன்பமும் வந்தவுடனே ஓடி போகிறாங்க. அப்போ வசனத்து நிமித்தம் இடரல் வரும், துன்பம் வரும். துன்பம்னே இருக்குது. அப்போது அது ரூல், அதை ஸ்டாண்ட் பண்ணணும். அதை ஸ்டாண்ட் பண்ணும்போது
அந்த ரத்தம் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இயேசுவோட ரத்தம் வேற லெவல். அது இயேசுவோட ரத்தம் வேற லெவல். ஆமாம், வேற லெவல். அது ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அவருக்காக நிற்கும் பொழுது அதில் கிடைக்கிற பவர் வந்து வேற லெவல். பிசாசால ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசுவோட ரத்தத்துக்கு விரோதமாக அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இங்கே பார்த்தீங்க, வெளியரங்கமான ஹி மேட் அ பப்ளிக் ஸ்பெக்டக்கல். இங்கிலீஷில் படிக்கும்போது நீங்கள் பாருங்கள், ஹி மேட் அ பப்ளிக் ஸ்பெக்டக்கல் ஆஃப் இட். ஹி மேட் அ பப்ளிக் ஸ்பெக்டக்கல் ஆஃப் தம், ட்ராம்பிங் ஓவர் தம் இன் இட். பப்ளிக் ஸ்பெக்டக்கல் எப்படின்னா, சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தம் பிசாசுக்கு மரண அடி. அதனால தான் நம்ம ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால முத்திரை போடுறோம். இயேசுவின் ரத்தத்தை பிசாசை உன் மேலே தெளிக்கிறேன்னா அது நட்டுங்குது. அவ்வளோ பவர், அவ்வளோ பவர். ஏன்னா பரலோக தேவனை அவன் சிலுவையில் ஆணி அடிச்சிருக்கான், தெரிஞ்ச ஆணி அடிச்சிருக்கான். இப்போ ஒவ்வொரு தடவையும் இயேசுவின் ரத்தம்னு இயேசுங்கிற நாமத்தை உச்சரிக்கும் போதே அவன் அழுகிறான். ஏன்னா பயங்கர முட்டாள்தனம் பண்ணிட்டான், பயங்கர முட்டாள்தனம் பண்ணிட்டான். இயேசு அவனுக்கு ஆஃபர் கொடுத்தாரு, உன் தேவனாய்க்க கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எழுதியிருக்கிறதே. அப்படின்னா நீ வந்து உன் காலில் என்ன உழ சொல்கிற முட்டாள் பிசாசே, நீ தானே என் காலில் விழணும், விழுந்தன்னா உன்னை மன்னிக்கிறேனார். விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் இயேசுவை கொலை பண்ண பிறகு, சிலுவையில் ஆணி அடித்து கொலை பண்ணின பிறகு, ரத்தம் சிந்த வச்ச பிறகு அவன் அழுகிறது என்னதான், ஐயையோ என் சான்ஸ் போயிட்டேன், என் சான்ஸ் போயிட்டேன், தேவனை கொலை பண்ணிட்டேன். அவனோட சான்ஸ் பர்மனெண்ட்டாக போயிடுச்சு, அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். இதை இயேசு தீர்க்க தரிசனமாக யோவான் 16:11 சொன்னார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே அப்படின்ட்டார். ஜான் 16:11. ஆமாம், ஜான் 16:11. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சொல்லிட்டாரு. ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பிகாஸ் த ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் ஜட்ஜ்ட். ஓகே, 3 இடத்துல ஏசப்பா உலகத்தின் அதிபதிங்கிற வார்த்தையை பேசியிருக்கிறார். ரோஜர், உங்கள் மனைவி முஸ்லீம், 3 இடத்துல பேசியிருக்கார். யோவான் 14:30, 16:11, 12:27. அதில் 14:30 படிப்போம். இப்போ ஏன் இந்த வசனம் சொன்னார் அப்படின்னா, இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் பிசாசு வந்து தன்னை உலகத்தின் அதிபதினு சொல்லி ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்லி, இனி நான் உங்களிடையே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை சொல்லிட்டார். ஏன் உலகத்தின் அதிபதி இங்கே சொன்னார்? அவன் உலகத்தின் அதிபதி கிடையாது. அவன் உண்மையிலே இல்லை உலகத்தின் அதிபதினா, அந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச அந்த ஒரு ஆளை அவனால் கொல்ல முடியல, அவனை கொல்ல முடியல. அவன் அஸ்திரத்தெல்லாம் கிழிச்சான், எல்லாம் பண்ணினான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல. அங்கேருந்து வெளியில் போனோடனே 2000 பண்ணியை கொன்னான். 2000 பண்ணி ஒரு நிமிஷத்தில் அவனால் கொல்ல முடிஞ்சது. ஆனால் ஒரு மனுஷனை கொல்ல முடியல. அவ்வளோதான். அப்பவுமே ரெஸ்ட்ரிக்டட் தான். சிலுவையில் இயேசுவை, பரலோக தேவனை, தன்னை படைத்த தேவனை அவன் கொலை செஞ்ச பிறகு அவன் தலை நசுக்கப்பட்டதுன்னா அவர் பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர் பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இதான் ரூல். இப்போது இந்த உலகத்தின் அதிபதினு 3 இடத்துல இனிஷியேட் பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா, ஒரு நாள் பிசாசு நான் உலகத்தின் அதிபதினு வந்து வஞ்சிப்பான், அநேகரை வஞ்சிப்பான்னு தெரியும். நீங்கள் இஸ்லாமில் 44 வசனங்கள், குரானில் 44 வசனங்களில் அல்லாஹ் தன்னை உலகத்தின் அதிபதினு சொல்லியிருக்கான். அங்கே வந்து அவன் இவன் தான். அல்லாஹ் வந்து அவர்னு சொல்ல மாட்டாங்க. நபியை அவர்னு சொல்லணும், முகமது நபியை அவர்னு சொல்லணும், அல்லாவை அவன் தான் சொல்லணும். அப்படி தான் அங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா தேவனை என்ன பண்ணுறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் அது. அங்கே பரலோக தேவன் அல்லாஹ் தான் தேவன்னா, தேவனை அவன் இவன்பாங்க, ஆனால் நபியை அவர்ன்பாங்க. நல்லா கவனமாக, மனுஷனுக்கு மரியாதை, தேவனுக்கு அவமரியாதை, அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, 44 குரான் வசனங்களில் அல்லாங்கிறவன் தன்னை உலகத்தின் அதிபதினு சொல்லியிருக்கான். அந்த வசனங்கள்லாம் இருக்குது. வேணால் இந்த வீடியோவில் நம்ம இதில் போட்டு விடுவோம், டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுவோம். இது வீடியோவில் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். அவ்வளோ வசனங்களை போட்டிருக்கோம். ஏசப்பா இதைத்தான் சொன்னார், உலகத்தின் அதிபதி வர்றான் அப்படின்னார், வர்றான் அப்படின்னார். ஆமாம். ஸோ அவன் வரான். எப்போ வரான்? கிபி 600 வந்து எவ்வளோ பேரை, உலகத்தில் இன்றைக்கி 200 கோடி பேரை வஞ்சித்துக்கிட்டு இருக்கான். குரானில் வசனம் 44 வசனம் சொல்லுது, அல்லாங்கிறது பிசாசுன்னு ஓப்பனாக இருக்குது, உலகத்தின் அதிபதினு இருக்குது, லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. 44 வசனங்கள் இருக்குது. இதுக்கு பிறகு ஹதீஸ்லாம் நான் போகலை, குரான்லேருந்தே வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ அதிலே இருக்குது, குரான்லே இருக்குது. குரானில் உள்ள அல்லாங்கிறது பைபிளில் சொல்லப்பட்ட உலகத்தின் அதிபதிங்கிற பேயின்னு இருக்குது.
அதை ஏசப்பா 3 வசனத்தில் இனிஷியேட் பண்ணிட்டாருங்க. அப்போ ஓகே, அப்போ அவன் அவன் வேலை வஞ்சிக்கிறது தான், அவன் வேலை வஞ்சிக்கிறது. இப்போ அதை அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ராபோஜனத்தை கொடுத்துருக்காரு. ராபோஜனத்தை கொடுத்துருக்காரு. இது வந்து அவருடைய சீஷர்களுக்கு, அவரை பின்பற்றவங்க அவரில் நிலைத்திருக்கிறதுக்காக. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் அனுப்புகிறார். இதை பண்ணுறவனை அவர் அனுப்புகிறார் வேலைக்கு. என் மாம்சம் அப்படிங்கிறது நீங்கள் நமக்கு தெரியும், இயேசுவோட வசனம் தான் அவருடைய மாம்சம். ரத்தங்கிறது அவரோட பாடுகளில் பங்கு பெறணும், அவமானப்படணும் இயேசுவுக்காக. சர்ச்சுக்காக கிடையாது, நம்மளுடைய சொந்த காரியங்களுக்காக அவமானப்படுறது, ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசுவுக்காக அவர் சித்தத்தின்படி செய்யணும். அவர் சித்தத்தை மீறி பண்ணுறது பாவம். அதில் அவமானப்படுறது, அடிபடுறது, ஜெயில் போகிறது கிடையவே கிடையாது. நோ கிரெடிட், நோ கிரெடிட். சித்தத்தை மீறி அவர் கோயம்புத்தூர் போகும்போதே, எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப குளிராக இருக்குது, எனக்கு பிடிக்கல அந்த சிட்டி, எனக்கு பிடிக்குது வேறு தான் பிடிக்கும், கொஞ்சம் நான் போகிறேன் திருச்சிக்கு போகிறேன், எனக்கு அங்கே தான் பிடிக்கும், என் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் அது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானது. அப்போ அங்கே அடி விழும். ஏதாவது விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, விழும்னு சொல்ல முடியாது, சில சமயம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இயேசுவுக்காக அடிபட்டது கிடையாது, இயேசுவை மீறினதுனால அடி. இயேசுவை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் புல்லட் ப்ரூஃப் பாதுகாப்பு, புல்லட் ப்ரூஃப் பாதுகாப்பு. ஒன்றே ஒன்று செய்யணும், நான் இயேசுவின் சித்தப்படி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேனா இல்லை அவர் சொன்னதை மீறி பண்ணிக்கிட்டு இருக்கணும், இந்த கேள்வி மட்டும் கேட்கணும். ஆக்சுவலாக 4 பேர் டீம் வந்து அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஜனவரி 16, 2015 4 டீம் அடிக்கிறதுக்கு ரெடின்னு வந்துட்டாங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக வந்துருச்சு. இப்போ கேள்வி, போகலாமா கூடாதா? போகக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லலை. ஒரே ஒருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை. நான் போகிறேன், ட்ரைவ் பண்ணுறவர் அவர் கார், இன்னோவா கார், அவர்கிட்ட கேட்க கொஸ்டினே கிடையாது, போகிறோம் அப்படிங்கிறாரு. கூட உடன் ஊழியக்கார் ஜோஷ்வா, கேள்வியே கிடையாது, போகிறோம். அவங்களையும் திடப்படுத்திட்டார். 3 பேர் தான். 4 டீம் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் ப்ரொசீட் பண்ணோம். அப்புறம் ஒரு ஏஎஸ்பி வந்து, ஒரு யங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து கொஞ்ச நேரத்தில் அங்கே போயிட்டு இருக்கும்போது வித்தின் 5-10 மினிட்ஸ் இன்டரப்ட் பண்ணார். ஃபோனில் கூப்பிட்டு, சார் வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னு வந்து அவர் பைலட் பண்ணார். அவர் இயேசுவாக பார்த்து அவரை அனுப்பி, அவர் தான் போகிற வழியெல்லாம் அந்த அடிக்கிறதுக்கு எல்லாம் நிற்கிற டீமெல்லாம் ஆஃப் பண்ணார். அப்புறம் எஸ்பி வந்து மவுண்டட் போலீஸை வச்சு எல்லோரும் விரட்டி அடித்தாங்க. ஒன்றும் அடிப்பட வெஹிக்கிளில் கடைசியாக விரட்டி ஒரு கல் வந்து சின்னதாக பட்டது, ஒன்றும் ஆகலை, அவ்வளோ. அப்போது இயேசுவோட சித்தத்தின்படி போனோம் அப்படின்னா பாதுகாப்பு அவ்வளோ. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலம் பொருந்தியவனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசுவோட சித்தம் இல்லைன்னா யோனாவுக்கு நடந்ததுதான், முழுங்கிரும். எது? திமிங்கலம் முழுங்கிரும். நம்ம திமிங்கலம் வயிற்றில் இருந்துட்டு ஏசப்பா காப்பாற்றுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான் இயேசுவோட சித்தம். ஆமாம், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜெயிலுக்கு போனார், அப்புறம் வெளியில் வந்து சர்ச்சோட ஜாயின் பண்ணிக்கிட்டார். கட்டடத்தை போய் முடிஞ்சு போச்சு, ஊழியமும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், ஜெயிலுக்கு ஏன் போனார் அப்படிங்கிறத கேட்குறத விட்டுட்டு, நான் ஜெயிலுக்கு போனேன்னு ஒரு 416 நாள் ஜெயிலுன்னு புஸ்தகம் போட்டார். உன்னைய புஸ்தகம் ஏசு போட சொன்னாரா? நீ ஜெயில் போனங்க எதுக்காக போனேன்னு கேட்டியா? ஜெயிலில் போய் கிடந்த, என்னத்தை கிழிச்ச? ஜெயில் 400 நாள் ஜெயிலேருந்து என்னத்தை கிழிச்ச? பெரிய அற்புதங்க செஞ்சிட்டியா? ஒன்றும் கிடையாது. உன்னை ஜெயிலில் தள்ளி அந்த தேசத்தை விட்டு விரட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்போது பார்க்கணும், சிந்திக்கணும், என்ன பாவத்தினால அந்த ஜெயில் போனேன், இயேசுவோட சித்தத்தை மீறி இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஜெயில் தான் என்னது? யோனா போன அந்த திமிங்கலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். அன்னைக்கு திமிங்கலம், இன்றைக்கி ஜெயிலு, அப்புறம் டிபோர்டேஷன். உன் தேசத்துக்கே திரும்பி போ. அங்கே போனோன்னே நான் 416 நாள் நான் ஜெயில் வாசம் புஸ்தகம் இயேசு எழுத சொன்னாரா? வயலேஷன் மேலே வயலேஷன். கவனமாக இருக்கணும். நம்ம பேரை சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, கவனமாக இருக்கணும், வயலேட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த லைவில் இருக்குன்னா இப்போ இதை போடுறதுக்கு அனுமதி. எப்போ ஸ்டாப்போ ஸ்டாப் ஆகும். இது பர்மனெண்ட் கிடையாதுன்னு நம்ம மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது நம்ம வீட்டில் கூடுற சபையில் இந்த ஆட் ஆன் மெசேஜ் இது வருஷக்கணக்கில் நடக்க தான் செய்யுது. ஆனால் இப்போது அது வெளியில் போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆமாம், அது அவருடைய சித்தம் இருந்தால் போகணும், சித்தம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. அப்போது அவருடைய சித்தத்தின்படி பண்ணும்போது
அங்கே பிசாசுடைய ராஜ்யம் தகர்க்கப்படும், பக்தி விருத்தி உண்டாகும். பக்தி விருத்தினா இயேசுவோட ராஜ்யம் பரவும், பிசாசுடைய ராஜ்யம் அழியும். இன்றைக்கி எல்லாரும் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம், ஆஸ்பத்திரிக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லி வியாதியை குணப்படுத்துகிறோம். வியாதி தான் பேய். அவனுடைய பெரிய ஸ்ட்ரென்த்து ஜனங்களை டார்மெண்ட் பண்ணுறது, வியாதி, திருடுவது, கொல்றது, அழிக்கிறது. அதை ரிவர்ஸ் பண்ணுறோம் தான். அது பரலோகத்துக்கு மகிமையாக இருக்குது, இயேசுவோட சித்தம். அது பண்ணாதவங்களுக்கு நம்ம கூட்டத்தில் நம்ம சொல்கிற தயவுசெய்து எங்கள் கூட இருக்காதீங்கன்னு சொல்லிடுறோம். அது பண்ணி தான் ஆகணும். ஆமாம், அது பண்ணி தான் ஆகணும். பண்ணுறோம், சந்தோஷத்தோடு பண்ணுறோம், கட்டாயத்தினால இல்லை, சந்தோஷத்தினால அதை பண்ணுறோம். ஓகே. ஸோ அவருடைய ரத்தம் இதை அவர் சொல்லிட்டாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். எல்லாருக்கும் அது கொடுத்துருக்காரு. அப்போது இயேசுவோட வசனத்தை சாப்பிடணும், அவருடைய ரத்தங்கிற அந்த பாடுகளுக்கு பங்கு பெறணும். இதை இந்த ராபோஜனமும் நம்ம கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்கணும். ஏன்னா அதில் என்ன ஆகுது, ஒன்று நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறோம். சகோதரியோட முக்கியமான செய்தி அதில் பாத்திரமாக, அதாவது இதை எவன் அபாத்திரமாக, 1 Corinthians 11:25-26 அந்த வசனத்தில் 30 வரைக்கும், அபாத்திரமாக போஜனம் பானம் பண்ணுகிறவன் தனக்கே ஆக்கினை தீர்ப்பு உண்டாக போஜனம் பானம் பண்ணுறான். ஒரு அழகான ரெவலேஷன் கொடுத்தாங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதியஸ்தராக இருக்கிறீங்க, சிலர் அநேகர் நித்திரையும் அடைந்தீங்க. நித்திரைக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க, செத்துருக்காங்க, ஆளுகளும் செத்துருக்காங்க, ஆவியில் செத்துருக்காங்க, ஆவியில் செத்துருக்காங்க. இன்றைக்கி கட்டட சபையில் எப்படி இருக்காங்க, ஆவியில் செத்து போனவங்க. ஆவியில் செத்து போனவங்க மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவாங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதியை பின்பற்றினாலும் ஆவி டவுன் ஆகும். வசனம் எங்கே இருக்குது, அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன முக்கியமான ரெவலேஷன் அது. நியாயப்பிரமாணத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும். நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டாலும் ஆவி அவிஞ்சு போகும் அப்படின்னு முக்கியமான ரெவலேஷன் கொடுத்தாங்க. இது கலாத்தியர் 5வது அதிகாரம் 9 பவுலை வச்சு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். ரொம்ப பச்சையாக சொல்லியிருக்கிறாரு, பவுலை வச்சு கொடுத்துருக்கிறாரு. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். இவ்வளோ ஓப்பன். இது கொரிந்தியருக்கு இதே வார்னிங் அவங்க கொடுத்துருக்கான். என்ன மது பிரதருக்கு தெரியுது. இடையில அது அவங்க கொடுத்துருக்க, அவங்க வழியாக ஆவியான கொடுக்குற சத்தியத்தை புதுசாக சொன்ன இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அங்கே வந்ததை ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். இது வசனம், அவங்களுக்கு வந்த வசனம் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா வசனமும் ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கலாத்தியர் 5:19 கொடுத்துருக்காரு. 5:9 கலாத்தியர் 5:9 கொடுத்துட்டாரு. கொஞ்சம் போல் நியாயப்பிரமாணம் நான் பின்பற்றிக்கிறேன், தசம பாகம் காணிக்க மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், இல்லை ஓய்வு நாளை பின்பற்றிக்கிறேன், சர்ச்சுக்கு மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னா பவுலை வச்சு கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். 1 Corinthians 5:6 சொல்லியிருக்கான். 1 Corinthians 5:6 நம்ம எல்லாத்துக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். பிள்ளைகள் அதை தயார்படுத்துறது தான் சபை. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களாம். இங்கே என்னென்னா, என்ன 5வது அதிகாரம் 1 Corinthians 5வது அதிகாரம் இவன் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆமாம், என்ன கான்டெக்ஸ்ட்டுங்கிறத அங்கே பாருங்கள். 1வது வசனம் கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. 5:1 வர, இது 6 நிற்குது. 5:1 என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னான் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. தகப்பனுடைய மனைவியை சித்தி ஏதோ வச்சுக்கிட்டான். விபச்சாரம், ஹை லெவல் விபச்சாரம். எங்கே, எதில்? கொரிந்து சபையில். ஆதர் தான் சொல்கிறான், எப்பா இதை மேன்மை பாராட்டிங்களா, இந்த ஆளுகளை வச்சுக்கிட்டே இருக்கீங்களா, உங்கள் கூட வச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். சொல்லிவிட்டு இதை மாதிரி சபையில் புளிப்புள்ள கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் பாருங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, அந்த ஆளுகளை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கூட்டத்தில் அப்படிங்கிறான். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா அப்படின்னா, அந்த மாதிரி வேசித்தனம் பண்ணுறவனை சபையில் டாலரேட் பண்ணால் முழு சபையும் வேசித்தனத்துக்குள்ளே உளுந்துருன்னு அர்த்தம். இங்கே கான்டெக்ஸ்ட் அது, அங்கே கான்டெக்ஸ்ட்டு. இப்போ 5வது அதிகாரம் கலாத்தியர் 5வது அதிகாரம் நீங்கள்
9வது வசனம் பார்த்தீங்க, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். இப்போ கலாத்தியர் 5:9 ஒரு செகண்ட் பார்ப்போம். அவர் சொல்கிறான், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். இது என்ன கான்டெக்ட் பாருங்கள். 4வது வசனம், நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இதை நியாயப்பிரமாணம். ஒரே வசனம், கான்டெக்ட் வேறு. அங்கே வேசித்தன விபச்சாரம், இங்கே நியாயப்பிரமாணம். ஒரு ஒன்று தான் இதுதான். அப்போது நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதியை நான் பின்பற்றினா அங்கே என்ன அவிஞ்சு போகும்? ஆவி அவிஞ்சு போகும். ஆவி இயேசுவுடைய வசனம் அவிஞ்சு போகும்னே இருக்குது, அவிஞ்சு போகும். அப்போது ஆவி அவிந்து போனவங்க மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவாங்க. ஓய்வு நாள் உண்டுன்னு நம்புவாங்க, தசம பாகம் காணிக்க உண்டுன்னு நம்புவாங்க. அவங்க தான் இன்றைக்கி சர்ச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆவி அவிந்து போனவங்க தான். அப்போ கட்டட சபைக்கு போகிறவங்களுக்கு ஆவி இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஆவி இருக்குது. அது பலவிதமான ஆவிகள் இருக்குது. கலாத்தியர் 1வது அதிகாரத்தை சொல்கிறான், வேறு ஆவி இருக்குது, வேறொரு ஆவி, வேறொரு யோசு. 2 கொரிந்தியர் 11:14-3 வேறொரு ஆவி சொல்கிறான். ஆமாம், இது ஸோ ஆமாம் 2 கொரிந்தியர் 11:4 வேறொரு ஆவி சொல்கிறான். 2 கொரிந்தியர் 11:4 எப்படினில் உங்களிடத்து வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஸோ வேறொரு ஆவி, வேறொரு இயேசு. இங்கே கலாத்தியர் 1வது அதிகாரத்தை இதை சொல்கிறான், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. ஸோ வேறொரு ஆவி. இதில் இந்த இந்த வேறொரு ஆவியை பொறுத்த வரைக்கும் அந்தி கிறிஸ்து ஆவி, வேற ஆவி. இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ வேறொரு ஆவி. அப்போ இப்போ இந்த வேற ஆவி உள்ளவங்க, அந்தி கிறிஸ்து ஆவிங்கிறது 1 யோவான் 4வது அதிகாரம் 1-3 அந்தி கிறிஸ்து ஆவி. அந்த ஆவி உள்ளவங்க, அது இயேசுவுக்கு விரோதமான ஆவி, அவங்கள கட்டி வைக்குது. அங்கே என்ன இருக்காது? உண்மையான மெய்யான பக்தி விருத்தி இருக்கார். பக்தி விருத்தினா என்ன? இயேசுவோட வசனத்துக்கு ஜனங்களை கீழ்ப்படிய தூண்டும். ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க. இயேசுவோட வசனம் மத்தேயு 5:6-7 கீழ்ப்படிவாங்க. அவருடைய 10 கற்பனைகள், இயேசு கொடுத்துருக்கிற 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாங்க. பக்தி விருத்தி இல்லாதது என்ன பண்ணும்? பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகள் மோசையோட வசனங்களை பிடிச்சிக்கிடும். பழைய ஏற்பாட்டு அந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சிக்கிட்டோம். அந்த வாக்கு தத்தங்கள் அவங்களுக்கு நிறைவேறலை. இன்றைக்கி வரைக்கும் சிறையிருப்பில் இருக்காங்க. 2000 வருஷம் சிறையிருப்பில் இருப்பாங்க. அது அவ்வளோ பிளைனில் வச்சுட்டு அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பிளைண்ட்னஸ் பாருங்கள். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்கே சிஸ்டரை வச்சு சொன்னாங்க நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், இப்போ எல்லா கடைகளையும், பைபிள் கடைகளையும் பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்த வசனங்கள் மட்டும்தான் கிடைக்கும். இயேசுவோட வசனங்களை கொடுங்கன்னா ஜனங்கள் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஒரு வசனம் கிடைக்காது, இயேசுவோட வசனம் கிடைக்காது. அவர் சொல்லியிருக்காரு, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ஒன்றுக்கு உதவாதுன்னு இயேசு வாய் திறந்து சொல்லியிருக்காரு. ஒன்றுக்கு உதவாத வசனங்களை அவங்க வாக்கு தத்தங்கள்னு போட்டுக்கிட்டு என்னத்தை விட்டுட்டாங்க? ஜீவனுள்ள வசனத்தை விட்டுட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய பிளைண்ட்னஸ் பாருங்கள். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு இப்போது கொஞ்சம் அந்த பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி என்ன ஆகும்? ஆவி போயிடும். கேஸோட ஆவி போச்சுட்டு அங்கே விடாது, வஞ்சிக்கிற ஆவி உள்ளே வந்துடும். வஞ்சிக்கிற ஆவி உள்ளே வந்துடும். அவங்க அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, அது வஞ்சிக்கிற அந்நிய பாஷை. கிரியே இருக்காது. அப்படியே அவங்கள இயேசுவுக்கு கனி கொடுக்க விடாதபடி அதை கட்டி வைக்குது. அதுதான் வஞ்சிக்கிற ஆவி. வஞ்சிக்கிற ஆவி அழகாக ஏசப்பா வார்னிங் கொடுத்துருக்கார். மத்தேயு 24:3-4 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அநேகர் என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. ஸோ இப்போ வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா இயேசுவோட மாம்சத்தை புசிக்கணும், வசனத்தை புசிக்கணும், அவருக்காக பாடுபடணும். அவருக்கு பாடுபடணும். எப்போ பாடு நடக்குது? பாடுகள் எப்போ வரும்? வசனத்தை படிக்கிறதுனால வருமா,
வசனத்தை கடைபிடிக்கிறதுனால வருமா? கவனமாக பாருங்கள். இல்லை நான் இந்த வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஊழியம் ஜெபம் பண்ணுற ஊழியம், ஒரு 8 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கு நிறைய ஸ்டோரிஸ்லாம் போடுவாங்க. அப்படி ஒரு ஜெபமே பண்ணிக்கிட்டு இருக்க ஊழியம் உண்டா? அவரோ புறப்பட்டு போங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்ங்கிற கட்டளை என்னாச்சு? எப்போ பாடுகள் வருது? இயேசுவின் நாமத்தை அறிவிக்கும் போது தான் பாடுகள். புறப்பட்டு அறிவிக்கணும், ஓப்பனாக ப்ரொக்ளைம் பண்ணணும், ஜனங்கள் முன்னால் ப்ரொக்ளைம் பண்ணணும், அப்போ தான் பாடுகள் உண்டு. அதுதான் ரிவார்டு, அதுதான் ரிவார்டு. அப்போ தான் பிசாசுடைய ராஜ்யம் அளிக்கப்படும். நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வசனம் சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் வந்து மோதுறாங்க. யார்? இயேசுவை கொலை செஞ்ச அந்த கொலைகார பயல்க வந்து அந்த நாமத்தை குறித்து யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, அடித்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவர் நாமத்துக்காக பாடுபட்டதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க தொடர்ந்து இயேசுவை பற்றி அறிவித்தாங்க. மறுபடியும் கூப்பிடுறாங்க, ஜெயிலில் போட்டுட்டு மறுபடியும் கூப்பிடுறாங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த நாமத்தை குறித்து அறிவிக்கக்கூடாது என்று உறுதியாக கட்டளையிடவில்லையா? அட போடா புண்ணாக்கு அப்படின்ட்டாங்க. இயேசுவின் நாமத்தை அறிவிக்கும் போது தான் பாடுகள். அப்போ தான் அதுதான் உண்மையான அந்த ஆவி, உண்மையான ஆவியின் நடத்துதல். அந்த நடத்துதல் அப்படி நடத்துறதுக்கு அவர் வந்து கட்டளையும் கொடுத்துருக்காரு. இதை பண்ணுங்கள், சிம்பிளாக கொடுத்துருக்காரு, இதை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இதை இந்த ராபோஜனம் பண்ணும் பொழுது அவருடைய மாம்சத்தை புசித்து அந்த பிரெட்டை எடுத்து அவருடைய அந்த ரசத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறாரு? ஒரு புதுப்பித்தலை கொடுக்கிறார், ஒரு ரினிவலை கொடுக்குறார். என்னில் நிலைத்திருக்கிறான் அப்படிங்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவர் என்னில் நிலைத்திருக்கிறார். ஸோ நிலைத்திருக்கிறதும் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய மரணத்தை அறிவிக்கிறோம், அதையும் கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே அவருடைய சிலுவை மரணம், சிலுவை தியாகத்தை, ரத்தத்தை நம்ம நினைவு கூறுறோம். அவர் ரத்தம் தான் உடன்படிக்கை. இயேசுவுடைய ரத்தம் அவர் உயிர் தான் உடன்படிக்கை. பரலோக தேவனுடைய உயிர் தான் நம்மளோட அவர் பண்ணியிருக்கிற உடன்படிக்கைங்கிற அந்த ரியலைசேஷன் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்ம கீழே உழுறோம் அப்படின்றோம், ஒரு இயேசுவோட பிள்ளை கீழே உழுறதுக்கு ஒரு முக்கியமான மூல காரணம் எங்கே வந்து நிற்க தெரியுமா? இயேசுவோட சிலுவை ரத்தத்தை, அவர் செஞ்ச அந்த தியாகத்தை, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்ததை எப்போ மறந்து போகிறோமோ, அது மறந்து போக போக நம்ம தூரம் போகிறோம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அது மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ராபோஜனம். அது பிரதர், விழுந்து போகிற அவ்வளோ பேரும், பின்வாங்கி போகிற அவ்வளோ பேருக்கும் ஒரே ஒரு காரணம், அவங்க ஃபோக்கஸ் எங்கே போய்டும்? இயேசுவுடைய ரத்தம், அவர் பண்ண அந்த சிலுவை தியாகத்தை மறந்துடுவாங்க. மறந்து இப்போ எங்கள் ஃபோக்கஸ் எங்கே போகும்? வீடு வாங்கிறது, வாசல் வாங்கிறது, அந்த உலக காரியங்கள் மற்றதில் போயிடும். சர்ச்சில் வந்து வேறு வேலைகளை கொடுத்து பண்ணிடுவாங்க. இயேசுவோட ரத்தம், இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம், அவர் நமக்காக பண்ண அந்த பெரிய தியாகத்தை ஒருத்தன் மறக்கும் பொழுது, சபை மறக்கும் பொழுது, அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு காரியங்களை பண்ணும் பொழுது பின்வாங்கி போதல் நடக்கும். அதான் அது அப்படி பின்வாங்கி போகாமல் இருக்கிறதுக்கு தான் அவர் வந்து ராபோஜனத்தை நியமனம் பண்ணியிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் இந்த ராபோஜனம் கிடையாது. அவங்க அப்பம் சாப்பிட்டாங்க, ரசம் சாப்பிட்டாங்க. என்ன தம்பி? தண்ணி கேட்டாங்க. ஓகே, ஆமாம். ஸோ இதை உங்களோட கவர் பண்ணிட்டேன்னாமா ஆடானில். ஓகே, ஸோ இது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய கூட்டம் விழுந்து போகாமல் இருக்கிறது கொடுத்துருக்காரு. அவருடைய கூட்டம் அல்லாதவங்களுக்கு இது வந்து என்ன ஆகிடுது? ஆக்கினை தீர்ப்புக்கு ஆகிடுது. அங்கே இயேசுவோட வசனத்தை பின்பற்ற மாட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அடித்தட்டியில் இருக்குது, உலக இதில் நிற்கிறாங்க, உலக வாழ்க்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் ராபோஜனம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும்படி ராபோஜனம் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க? அது ஒரு பாசாங்கான ஒரு பரிசுத்தத்தை காமிப்பாங்க. நீங்கள் அந்த ராபோஜனம் அவங்கெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பரிசுத்த லுக் வரும். ஆர்சியிலையும் சரி, எல்லா சபையிலையும் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஒரு போலியான ஒரு வேஷம் அங்கே போடுவாங்க, பரிசுத்தம் அப்படியே இருக்கிற மாதிரி. ஆனால் அவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய வல்லமையை, பலனை மறுதளிக்கிறவர்கள்.
1 தீமோத்தேயுல பவுலுக்கு அறிவுரை கொடுத்துருக்கான், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு விலகு. தேவ பக்தியின் வேஷம். ஸோ ராபோஜன டயத்தில் ஆர்சியிலையும் சரி, சிபிஎம், இந்த எல்லா சபைகளையும் சரி, அப்படி ஒரு பெரிய பரிசுத்தலுக்கு ஒயிட்டு எல்லாம் ஒயிட் போட்டுருவாங்க. அவ்வளோ வெளியரங்கமான ஃப்ராட் அது. மாயமான தாழ்மை, மாயமான தாழ்மை. கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஆமாம், கொலோசியர் 2:19 நினைக்கிறேன். மாயமான தாழ்மையினால ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் பவுலை வச்சு. பாரு, 2:23 கொலோசியர் 2:23 எச்சரிக்கை க்ளீனாக இருக்குது. மாயமான தாழ்மை அது. இப்படிப்பட்ட போதனைகளை சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தை பற்றியுமே இல்லை 19 தான் சொன்னேன் 19 மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருப்பாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். எச்சரிக்கை க்ளீனாக இருக்குது, வார்னிங் க்ளீனாக இருக்குது. மாயமான தாழ்வை. ஸோ இங்கே உண்மையான அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும். ஏசப்பா, நீங்கள் சிந்திய ரத்னம் எனக்காக, அநியாயக்காரனாக எனக்காக நீங்கள் சிந்திருக்கிறீங்க, அதை நான் நினைவு கூறுறேன் அப்படின்னா, நான் உங்களை விட்டு உங்கள் வசனத்தை விட்டு வெளியில் போக மாட்டேன். உங்கள் வசனத்தை படிப்பேன், உங்களுக்கு நான் பின்பற்றுவேன். இதுதான் உண்மையான அர்ப்பணித்தல். மற்றதெல்லாம் அவ்வளோமே போய் இவ்வளவும் பண்ணிவிட்டு அதை பின்பற்ற இயேசுவோட வசனத்தை பின்பற்றலைன்னா அது மாய்மாலத்தனம். இயேசுவோட வசனத்தை பின்பற்ற முயற்சி பண்ணணும். 100% பண்ணுறது முடியாது, கிடையாது. நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா, இன்றைக்கி அப்படி பண்ணியிருந்தோன்னா நம்ம நிறைய பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணுவோம். ஒரு லெவல் தான் நம்ம பண்ணுறோம். பட் வி ஹாவ் டு ப்ரொசீட். தொடர்ந்து அவருடைய வசனங்கள், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய அந்த லெவல் 1 2 3ன்னு முன்னேறிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டே ஷுட் பி அ டே ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பேக் ஸ்லைடு ஆகக்கூடாது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம கூட அவர் இருப்பார். நம்மளை வச்சு பலமாக செயல்படுவார். அல்டிமேட்டாக இது அவ்வளோ எதுக்கு கொடுத்துருக்காரு? நம்மளை அவரோடு கூட இணைத்து நடக்க வைக்கிறதுக்கு. எதுக்காக? நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது ஒன்று, நம்ம மூலம் அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு வர்றது. அடுத்தது பூமியில் ஒரு ராஜ்யத்தை பலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. நம்ம இயேசுக்காக வேலை பார்த்து அடிபட்டு விழுந்தானா அது என்ன பிரயோஜனம்? ஸோ நம்மளை கரெக்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணி அவர் வழியில் கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் இந்த இந்த ராபோஜனை அது கொடுத்துருக்காரு. இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல். நம்மளை ஸ்ட்ராங்காக அவருக்குள்ளே வச்சு, அவர் காலை ஸ்ட்ராங்காக வச்சா தானே அம்பு ஏய முடியும். அது கொடுத்துருக்காரு. இது வெறுமனையாக சடங்காச்சாரம் இல்லை. அதுக்கு யோவான் 6:53 58 கொடுத்துட்டாரு. அவருடைய வசனம், இயேசு வாய் திறந்து பேசின வசனம், அதுக்கு கீழ்ப்படியணும். அவருக்காக பாடுபடணும். இயேசுக்காக, சர்ச்சுக்காக கிடையாது. நம்மளுடைய மாம்ச இச்சைக்காக பாடுபடக்கூடாது. ரைட்? ஓகே, ஆட் ஆன் கரெக்டாக ஆச்சோமா? ஓகே சகோதரியை நம்ம வாழ்த்துவோம், கரங்களை தட்டின்னு வாழ்த்துவோம். ஏசப்பா, இன்றைக்கி ஆக்சுவலாக ராபோஜனம் வச்சுருக்குறோம். எங்கே ரெடி பண்ணியிருக்காங்களா மேடம்? மணி தான் கொஞ்சம் அதிகமாயிட்டு. ஓகே முரளி, வேறு கேள்வி? முரளிக்கு கேள்வி முடிஞ்சது, ஒரு கேள்வி தான் இன்றைக்கி. ஓகே, இப்போ நம்ம கஸ்டமரியாக இவருக்கு ஸ்ரீ பிரதருக்கு ஒரு இது கொடுப்போம். 2வது மைக் எங்கே இருக்குது? வச்சுருக்கீங்க, வெரி குட், நல்ல வேலை பார்த்தீங்க. ஸ்ரீ பிரதர், ரொம்ப தள்ளி உட்காந்துட்டீங்களா இன்றைக்கி? உங்கள் இடத்த முரளி பிடிச்சிட்டார். இல்லை, நீங்கள் அங்கே தான் உட்காரணும் இன்றைக்கி. வாங்க ஸ்ரீ பிரதர்கிட்ட கொடுங்க. இங்கே இல்லை உட்காருங்க. இன்றைக்கி உங்களுடைய ஓகே ஸ்ரீ பிரதர். ஓகே, ஒரு அவ்வளோதான். நீங்கள் நான் என் கையில் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ் பிரதர். பாடுகள் கண்டிப்பாக 2 விதம் நீங்கள் சொன்ன மாதிரின்னா இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டோம். நம்ம ஏசப்பா விட்டு வழி விலகி போகும்போது விழுற அடி அது வேறு. ஆனால் உண்மையாக ஏசப்பாக்காக நம்ம இறங்கி போய் அவர் பேரை சொல்லும் போது கண்டிப்பாக அதுக்கு சில பாடுகள் வருது. அது அவமானங்கள். இந்த வாட்டி ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட 2 இன்சிடெண்ட்டு.
ஒருத்தங்கிட்ட பாவம் மது ரொம்ப நேரம் நாங்கள் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். நான் லெஃப்ட் போகிறேன், நீ ரைட்டு போகிறேன்னு. போயிட்டு வரேன்னு பார்த்தா 2 பாட்டிங்க நடுவில் நின்றுட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தான். சரி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னால் ஒரு பாட்டியை விட்டா மது அடிச்சிடுவாங்க போட்டுருக்கு. சரி ரொம்ப நேரமாக என்னன்னு சொல்லி சரி இதுக்கு மேலே நம்ம இன்டரப்ட் பண்ணாமல் இருக்க வேண்டாம், போய் என்ன மது அப்படின்னு கேட்டால் இவன் ரொம்ப பணிவாக சொல்லிட்டுருக்கான். அப்படி இல்லைம்மா அப்படின்னு அவங்க வந்து ரோமன் கேத்தலிக் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், ரொம்ப நேரம் நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போட்டிருக்கவங்கிட்ட நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் ரொம்ப மது வந்து இப்போ முதல் மாதிரி இல்லாமல் ரொம்ப இறங்கி டைம் எடுத்து எல்லாத்துக்கிட்டேயும் போய் சொல்லி நிறைய ஸ்ட்ராங்காக பண்ணுறாப்புல. அப்போ அந்த அம்மாகிட்ட போய் நான் வந்து ஆர்கியூ பண்ணாமல் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். இப்போ நான் கூட மெரினா பீச் வழி தான் வந்தேன். நிறைய சிலை பார்த்தேன், ஏகப்பட்ட சிலை. நம்ம ஊர் நடிகர் சிலைகளிலிருந்து, நம்ம ஊர் காவியத்தில் வந்த சிலையிலேருந்து, பிரிட்டிஷ் இங்கே ரூல் பண்ண அவங்க சிலை எல்லாமே மவுண்ட் ரோடில் இருக்குது. எல்லோரும் சிலை இருக்குது. ஆனால் யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு? சிலை யாருக்கு வைப்பாங்கன்னா செத்து போனவங்க தான் சிலை வைப்பாங்க அப்படின்னாங்க. அப்போ இயேசுக்கு சிலை வச்சுருக்கீங்களே, இயேசு உயிரோடு இருக்கா செத்து போயிட்டாரான்னா? அவங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. பட் அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கும் மனசு இல்லை. அவங்ககிட்ட சொல்ல, நீங்கள் சிலை வச்சிட்டிங்கனாலே இப்போ உங்கள் ஃபோட்டோ வச்சு உங்கள் வீட்டில் ஃபோட்டோக்கு மேலே பல்பை மாட்டி ஒரு பொட்டை வச்சு பூவை மாட்டிட்டா வைப்பாங்க, நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தமா அப்படின்னு. அவங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாங்க. உங்கள் கூட பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, உங்கள் பேசுகிற டைமில் நாங்கள் 4 பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் அன்றைக்கி காலையில் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒருத்தங்கிட்ட நான் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் மது கண்ணில் தான் பட்டுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ஊழியம் செய்கிற பொண்ணு, ரொம்ப கிராமத்தில் இருக்கவங்க ஆடு மேய்க்கிறவங்களோட பொண்ணு அது. அந்த பொண்ணு கையில் கழுத்தில் உடம்பு ஃபுல்லாக தாயத்து. என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனால் மது உட்காந்து பேசி அந்த தாயத்தை கட் பண்ண சொன்னால் அவங்க அப்பா வந்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றாரு. அதுக்கப்புறம் பேசி அந்த தாயத்தெல்லாம் கட் பண்ணி தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மது வந்து அந்த ஃபோட்டோவை வந்து திருப்பியும் நம்ம ஷீஷர் குரூப்லேயும் போட்டு அவங்களுக்கு தினம் ப்ரே பண்ணணும். அப்போ அவன் சொன்ன விஷயம் எனக்கு வந்து பிடிச்சது. நம்ம போகிறோம், ப்ரே பண்ணிட்டு வந்துடுறோம், பட் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம மட்டும் ப்ரே பண்ணால் பத்தாது, நம்ம ஷீஷர்கள் எல்லாத்துக்கும் அந்த ஃபோட்டோ நம்ம ஃபார்வர்ட் பண்ணி எல்லோரும் ப்ரே பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இது கிடைக்குன்றதுனால இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டுருந்தனால 2 நாளைக்கு முன்னாடி மதுக்கு லைட்டாக ஒரு அட்டாக் நினைக்கிறேன். அவள் வந்து அப்புறம் சொன்னான், அண்ணன் எனக்கு ப்ரே பண்ணார் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், டே இந்த அட்டாக் ஏன் வருதுன்னா, இப்போ நீ வந்து இப்போ தான் வெல்கம் டு த கிளப், இப்போ தான் நீ உள்ளே வந்திருக்க, இப்போ தான் வந்து நீ வந்து எங்கள் ஆர்மியில் அந்த சோல்ஜர் இப்போ வந்து உனக்கு வந்து ட்ரைனிங் முடிஞ்சு சோல்ஜராக இறங்கியிருக்க. ஸோ பேட்டில் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து உண்மையாக ஊழியம் பண்ணுறதுக்காக உனக்கு வர டிஸ்டர்பன்ஸ், அதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக அதை நம்ம இந்த மாதிரி டைமில் பேக் வாங்காமல் ஃபார்வர்டு. எப்படி நம்ம ஒரு வாருக்கு போகும்போது ரெட்ரீட் ஆகக்கூடாது. அது வந்து நம்ம போக 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 அந்த ஆப்போசிட் இவன் வரானா நம்ம இன்னும் ஃபார்வர்ட் போனால் தான் நம்ம வந்து அவனை நம்ம இது பண்ண முடியுன்ற மாதிரி. இந்த மாதிரி இன்னைக்கு மெசேஜும் அதெல்லாம் சொன்ன மாதிரி பாடுகள் இருக்கும். அந்த பாடுகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில் நம்ம ஊழியம் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட போய் நான் போய் சொன்னோன்னே 2 பேர் இருந்தாங்க இந்த வார்டில். மதுக்கு இந்த பக்கம் இந்த பாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருந்தான், இந்த பக்கம் நான் ஒரு தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணார், உள்ளே போனதும் ஒருத்தர் சொன்னார், எனக்கு வேணாங்க அப்படின்னாரு. ஓகே ஒன்று நான் வந்து இப்போ தான் வந்து தீட்சை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னாரு. அதை வாங்கிக்கோங்க, இருந்தாலும் ப்ரே பண்ணட்டுமா அப்படின்னு. இல்லை வேணானாரு. ஓகேன்னு இவங்க 2 பேர் டீசெண்டாக சொல்லிட்டாங்க விட்ட. ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தார், அவர் பார்க்கும் போதே கிறிஸ்டியன் மாதிரி தான் இருந்துச்சு. நேராக போனேன், ஐயா உங்களுக்கு ப்ரே பண்ணல, என்ன பண்ணுவேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் நீ போ அப்படின்னாப்புல. எனக்கு சுருன்னு கோந்துருச்சு. அவர் தோல் வேலை கையை போட்டு அப்படிலாம் பேசக்கூடாது, நல்லா இருக்கிறவையா நீங்கள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நான் சொன்னேன், இவ்வளோ நக்கலெல்லாம் பேசக்கூடாது, நான் உங்களுக்கு ப்ரே பண்ண வந்திருக்கிறேன், வேணும் வேணான்னு சொல்லணும், நீப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணப்பான்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நான் ஒன்று என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு வாயை பார்த்துன்றது. என் வாயை பார்க்காதீங்க, நல்லா இருக்கிறேன்றீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கையில் டியூபு வாயில் டியூபு, உங்களுக்கு ப்ரே பண்ண தானே வந்திருக்கோம் அப்படின்னா அவருக்கு வந்து சொன்னேன், யார் உங்களுக்கு ப்ரே பண்ண வந்து. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம டீச்சர்கள் தங்கச்சிங்க எத்தனையோ பேர் போகிறாங்க, சிஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் போகிறாங்க, என்கிட்டே இவ்வளோ ஹாஷாக பேசுகிறாப்புலன்னா அவங்ககிட்ட இவ்வளோ ஹாஷாக அவர் பேசுவார். அப்போ நான் சொன்னேன், உங்களை திட்டல, தயவு செய்து உங்களுக்கு நாங்கள் ஒருத்தர் ப்ரே பண்ண வரோன்னா உங்ககிட்ட காசு கேட்கல, பணம் கேட்கல, நீங்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துக்காக தான் ப்ரே பண்ணுறோம். வேணான்னா வேணான்னு சொல்லுங்கள், இந்த அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா
உங்களுக்கு ப்ரே பண்ணுறது வந்து உங்கள் மேலே இருக்க அக்கறையில் ப்ரே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் நானும் மதுவும் போகும்போது லிஃப்ட் கிட்ட வந்தார். அப்போ சொன்னேன், இந்த வயசுலேயே ஒரு நக்கலாக பேசுகிறாரு, நம்ம வயசுல இவர் எப்படி இருந்திருப்பாருன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கும் நான் சொன்னேன், இருந்தாலும் உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன்னு பண்ணிட்டு தான் தூரத்துலேருந்து பண்ணிட்டு தான் வந்தான். ஸோ இந்த மாதிரி அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர்கிட்ட வாங்கணும், சில பேர்கிட்ட கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு தான் வரோம். ஸோ மது வந்து சோல்ஜராக ஆயிருக்காரு, அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். பட் ஏசப்பா கூட அந்த பாடுகள் மட்டும் கிடையாது, அவர் கொடுக்குற அந்த பரலோக வல்லமை சொல்கிறாரு. யோவான் 12:26 கொடுக்குறாரு பாருங்க. யோவான் 12:26 பாடுகளை தெரிஞ்சுக்கணும், ஆனால் அவருக்காக வேலை பார்க்குற ப்ரிவிலேஜ் என்ன? யோவான் 12:26 சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பிதாவானவர் கனம் என்ன? இன்னைக்கு சாதாரணமான சகோதரிகள், நீ பார்க்குற உலகத்துக்கு பார்க்க சாதாரணமான சகோதரிகள், நம்மெல்லாம் சாதாரணமானவாங்க. ஆனால் என்ன நடக்குது? கேன்சர் கை வச்ச உடனே சகோதரி ஜெபம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். கேன்சர் கட்டியை பிடுங்கி எடுத்துக்கொண்டு வெளியே போ அப்படிம்பாங்க. நம்மலாம் கேன்சர் பேசு நாமத்தில் வெளியே போக சொல்லுவோம். சகோதரியை வேற லெவலில் சொல்லுவாங்க, அதை பிடுங்கி எடுத்துகிட்டு வெளியே போ, நீனே போட்டிருக்க, நீனே அதை பிடுங்கி எடுத்துகிட்டு வெளியே போவாங்க. இப்போ கட்டளை போட்ட பிறகு பார்த்தா அந்த கட்டி காணாமல் போகுது. பிதாவானவருடைய கனம். இன்றைக்கி பெரிய ஊழியக்காரங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட 50,000 பேர் 1,00,000 பேர் எங்களை பின்பற்றுறாங்கிறாங்க. அவங்களால ஒரு மண்டைடி கூட குணப்படுத்த முடியாது. எங்கள் பிதாவான ஒரு கனம் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாதுங்க. யோவான் மார்க் 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் செய்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அங்கே உறுதிப்படுத்த ஒன்றும் கிடையாது. பிதாவானவருடைய கனம் கிடையாது. ஏசு அவங்களோட கிடையாது. இங்கே பிதாவானவருடைய கனம். உலகத்துக்கு நிராகரிக்கப்பட்டவர்கள் மாதிரி இருந்தாலும் உண்மையான கனம் இருக்குது. பிதாவானவர் கொடுக்குறாரு. இன்றைக்கி எனக்கு விசேஷமான ஒரு அற்புதம் நடந்தது. சீஷர்களுக்கு சொல்லி ஆகணும். இதை இன்றைக்கி நடந்தனால வெளியூரில் போயிருந்தேன். இன்றைக்கி தான் வந்தேன், மதியம் தான் வந்தேன் ட்ரைவ் பண்ணிவிட்டு. வெளியூரில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டு, ஒரு என்னோடய கவர்மெண்ட் லோன் வழியாக வாங்கின வீட்டு டாக்குமெண்ட் கவர்மெண்ட்டில் வச்சுட்டு அது திருப்பி வாங்கியிருந்தேன். அது எங்கே போச்சுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது பார்த்துக்கலாம், அப்போ வீட்டில் போகும்போது பார்த்துக்கலான்னு எதிர்காலத்தை பற்றி யோசிக்க மாட்டேன். டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். நீ வீட்டுக்கு வர பெட்டில் அந்த ஃபைல் ஃபோல்டர் அப்படியே வந்து பெட்டில் வந்து அப்படி இருக்குது. நான் வந்தோடனே ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு ரூமுக்கு இங்கே வந்துட்டு திருப்பி போகிறேன். அந்த முழு ஃபைலு அப்படியே என் பெட்டு மேலே கிடக்குது. என் மனைவியெல்லாம் வைக்கல, முழு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். கவர்மெண்ட் ஆர்டர்லாம் அதில் இருக்குது. பின்னால் பார்த்தா அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது. அப்படியே அந்த ஃபோல்டர் ஃபைலு அப்படியே இருக்குது. எனக்கு தெரியும் சூர்யா அதை வைக்கல, நானும் அதை எடுக்கலை. அங்கே யோசிக்க தான் செஞ்சுருக்கேன். வாயில் டிஸ்கஸ் ஒன்றுமே பண்ணல, யோசிக்க தான் செஞ்சுருக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் என்னை தேடவே விடலை. ஃபைல் ஃபோல்டரோடு அப்படியே கொண்டு பெட்டில் கண்ணு முன்னால் அது வந்து நிற்குது. இங்கேருந்து வந்துட்டு திரும்பி போவதுக்குள்ள நிற்குது. இந்த அளவுக்கு பண்ணுறாரு. அம்மா இது வரைக்கும் அப்படி ஒரு அமேசிங்காக வேலை பண்ணிட்டாரு. அப்போ நான் அவங்க கூட இருக்கிறேன். ஒரே வார்த்தை, இது என்ன அர்த்தம்? நான் அவங்க கூட இருக்கிறேன், நீ உங்க பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ண. செம்ம என்கரேஜ்மெண்ட். ஆமாம், அது போய் நான் தேடி ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக காணாமல் போயிருந்துருக்கு. அந்த குட்டிச்சாத்தான் இன்றைக்கி அவர் ஏதோ முடிவு பண்ணிட்டார். இன்றைக்கி கனம் போனன்னு முடிவு பண்ணிட்டார். ஒழுங்குமுறையாக திருப்பி கூட என் பையனுக்கு அவன் யோசித்துட்டான், அது எங்கே போயிடுச்சுக்குன்னு யோசித்துட்டான். அவன் போய் தேடிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்குமுறையாக திருப்பி கொடுன்னு இருக்காரு. கொண்டு அப்படி பெட்டில் ஓப்பனாக பெரிய ஃபைலை கொண்டு வச்சுருக்கு. பேய் வந்து வச்சுட்டு, பேய் வச்சதோ தூதர்களோடு வந்து வச்சுட்டாங்களோ, அதுக்கு இருக்குது கனம். நமக்கு கனம் கிடச்சிருச்சு. நம்ம போய் தேட வேண்டியதில்லை, நான் போய் தேட வேண்டியதில்லை. வாட் அன் அமேசிங் காட் வி ஹேவ். உலக காரியத்தையும் அவர் கவனிச்சுக்கிறார். ஸோ அவர் இது நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இப்போ கேட்கும்போது இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு டவுட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் மோஸ்ட்லி.
இவங்கெல்லாம் சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இது நான் வந்து அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பேன், நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பேன். அவன் சொல்லிகிட்டே இருப்பான் என்கிட்ட, நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. நான் இருந்தாலும் எடப்போட நான் எனக்குள்ள ஒரு இதுன்னா நான் எதுவுமே வந்து நான் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி யாரையுமே வந்து தப்பாக நினைக்க மாட்டோம். இங்கே வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பரிசுத்தம் ஆகிடுவோம். நம்மளோட மென்டலி வந்து நான் ஒரு வாட்டியும் ப்ரேயர் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிற ஒரு ஆத்மாவும் வந்து பரிசுத்தமாக வந்து இங்கே வந்து உட்காருவாங்க. ஆமென். ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட யாருமே யாரை பற்றியும் திங்க் பண்ணவும் மாட்டாங்க, தப்பாகவும் திங்க் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் எனக்கு நிறையா கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி இங்கே வர மாட்டாங்க. அப்படி யோசிப்பேன் நான். அப்படி இந்த ஆத்மாக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக டெய்லி ப்ரேயரில் வைப்பேன் நான் கண்டிப்பாக. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து யுத்தம் அப்படின்னு சொன்னாருங்களா, இது கண்டிப்பாக யுத்தம் தான். ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் நான் வந்து அப்படி அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எனக்கு லாஸ்ட்டு வந்து எனக்கு வந்த வழியெலாம் என்னடா இது திடீர்னு, ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு தெரியும் ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்னு, ஒரு மாரடைப்பு எப்படி வரும்னு எனக்கு தெரியும். இது வந்து எனக்கு வந்து நான் இப்போ ஒரு தனியாக வேறு போனேன்னா, தனியாக போய் ப்ரேயர் பண்ணது, அப்புறம் வந்து இப்போ கூட இது பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று வந்து நம்மளை கடைசீட்டில் என் காலை கிழித்து ரத்தம் ஊற்றின அப்புறம் தான் அது என்னை விட்டு போச்சு. அப்போது வராது, அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது. இருந்தாலும் நான் பாட்டும் பாரிஸ் போகிறேன், சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் தான் இருக்கேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அப்படி ஒரு வலி. இப்போ சும்மா சின்ன வெயிட் இப்படி தூக்குறோம், அப்படியே பெரிய பயங்கரமான ஒரு வலி. போய் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணு. அதாவது இந்த ப்ரேயருக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம உணர முடியும். இது நம்ம அதுக்கு என்னென்னா எங்கே ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து கேப் விடக்கூடாது. லாக்னா லாக். இயேசு கூட லாக், அப்படி இருக்கணும். நம்ம இயேசுவும் நம்மளும் அப்படி இருக்கணும். ஒரு செகண்ட் கூட அங்கிருந்து விட்டோன்னா, ஒரு முடியளவு கேப் விட்டோன்னா கூட உள்ள வந்துடுவாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளை அவ்வளோ எதுக்கு சொல்கிறோன்னா, நம்மளை சுற்றி அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நம்மளை சுற்றி அவ்வளோ கெட்ட இதெல்லாம் வந்து, அதுவும் பர்டிகுலராக நம்மளை பயங்கரமாக விரட்டுறாங்க. அது சாத்தானுக்கு வந்து நிறைய. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு கூட போயிட்டு எப்படியும் ஒரு 500-1000 பேர்கிட்ட எனக்கு ஹார்ட்லேருந்து இயேசு தான் காப்பாற்றினார். ஸோ என்னை வந்து வேறு எங்கேயுமே பண்ண முடியல அவரை. ஸோ இவன் எங்கே பார்த்தாலும் இயேசு என்ன ஹார்ட்டில் இதை காப்பாற்றுறேன், இப்போ இந்த இதயத்தையும் வலிக்க வைக்கிறாரு. ஸோ பட் எனக்கு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன், உள்ள எதுவுமே பிளாக் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. இப்போ எதாவது உங்களுக்கு ஹார்ட்டு எப்படி வலிக்குதுன்றாங்க. சரி, எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குது, லைஃப்பில் ஃபேமிலி இதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் வலிக்க வைக்கிறார். அப்போது நம்மளை வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து நம்ம அந்த ப்ரொமோட் ஆகிறோம். ஸோ அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஏதோ போகிறோம். அப்போ ரெஸ்பான்சிபிள் நம்மளுக்கு கூடுது. இது வந்து நம்ம அப்பப்போ நம்ம மைண்ட் வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா, நான் அப்படி யோசிப்பேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடிலாம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு. அது என்னமோ தெரில, நம்ம காலத்துக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணுமா, நம்மளுக்கு என்ன இதெல்லாம், நம்மளுக்கெல்லாம் தலையெழுத்தா இதெல்லாம், என்னத்துக்கு நம்ம போயிட்டு இப்படிலாம். ஸோ அப்படிலாம் யோசிக்கிற ஆள் தான் நான். எனக்கு என்னத்துக்கு நாம்லாம் வந்து இவனா ஒன்றா பைத்தியக்கார மாதிரி கிளம்பிடுறான், நம்மளால் போகவே முடியாது அப்படின்னு, இனி கண்டினியூவாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்லாம். பட்டு தெரில, அவர் வந்து டக்குன்னு நம்ம கூட பேசுகிறாரு, கனெக்ட் ஆகுற. போய் இப்போ சிஸ்டர் இவங்களோட சுஜாதா சிஸ்டர், இந்த சிஸ்டரோட இவங்களோட ஃபோட்டோலாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் டெய்லியே போகிறாங்களே, சரி என்ன நம்மளுக்கே அப்படி தோணுது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. பட் மாற்றி இப்போ வந்து பண்ண சொல்கிறாரு. ஸோ இது பண்ணுறதுனால மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது, இது பயங்கரமான ஒரு இது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதனால் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் ஒரு பாடம் நமக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இஸ்ரவேலர் செஞ்ச தப்பு நீங்கள் பார்த்தீங்க, 10 விசை என்ன சோதிச்சாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சோதனைன்னா, அவர் வந்து செங்கடலை 2ஆக பிரித்து அவங்கள கொண்டு போனார். நாசிவான அற்புதம். ஆனால் தண்ணி கிடைக்கலன்ன உடனே மாறாவில் அவங்க வந்து முறுமுறுத்துட்டாங்க. சாப்பாடு கிடைக்கலன்னா, நாங்கள் எகிப்தில் கொம்பட்டிக்காய் சாப்பிட்டோம், அது ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டாங்க. அங்கே அடிமை வாழ்க்கை, இடி கஞ்சி அடி வாங்கி அடிமைத்தன வாழ்க்கை, செங்கலை எடுத்து, அதாவது பயங்கரமான அடிமை வாழ்க்கை, அது நல்லா இருந்ததுன்ட்டாங்க. டக்குன்னு முறுமுறுப்பு. ஒரு அற்புதம் பண்ணும்போது அடுத்தது பண்ண மாட்டாராம். இதை கேட்க தவறிட்டாங்க.
இப்போ ஒரு தடவை உங்களை ஹார்ட் அட்டாக்லேருந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னா அதுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக்குங்கிற ஆவிக்கு அசுத்தாவிக்கு உங்கள் மேலே பவரே கிடையாது. அதுவும் இயேசுவுக்கு வேலை வாங்குற தோங்கின பிறகு பவரே கிடையாது. அவ்வளோதான். எனக்கு பயமே வரல. அதான் அதை இது நான் பயப்படவே இல்லை. இதுதான் இதை எனக்கு அதுதான் வேற யாரா இருந்தாங்கன்னா அந்த பெயினுக்கு பயந்துருப்பாங்க. எனக்கு அது பயமே வரல. எனக்கு 100% தெரிஞ்சு அது அதான். இப்போ நமக்கு பக்தி விருத்தி உடம்பால வரல. உடம்பால பிரதர் வந்து அது வேற. பிரதர் வேர்க்கும், பிரதர் என்னமோ நடக்கும். பிரதர் பக்தி விருத்தி என்னன்னா நீங்கள் உடனே ஜெபத்துக்கு போயிட்டீங்க. ஜெபத்தில் டக்குனு அது கரெக்டு. போட்டேன். அவ்வளோதான். அவர்கிட்ட தான் போகணும். அதை மூடிட்டு பொட்டி போட்டு அடுத்த ஆமா. செகண்டே அதான். இதுதான் நான் வந்து கரெக்டு. இதான் அமேன் அமேன். இதான் இப்போது கரெக்டா நான் ப்ரேயர் பண்ணிட்டு மேல வர நீங்க உடனே ஃபோன் பண்ணிட்டீங்க. அதான் பக்தி விருத்தி கரெக்டாக அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு தடவை அவர் ஒரு ஏரியாவில் அற்புதம் பண்ணார்னா அதுதான் நமக்கு அத்தாரிட்டி. இதுக்கு மேலே பிசாதால ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு தடவை உங்களை ஆக்சிடெண்ட்டில் கடுமையான ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றிட்டார் அப்படின்னா எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹி வில் சேவ் யூ. நம்ம வந்து அவருடைய சித்தத்தில் இருக்கிறோமோ மட்டும்தான் பார்க்கணும். இஷ்டத்துக்கு யோனா மாதிரி ட்ராவல் பண்ணிடக்கூடாது. நினைவேக்கு போனால் தர்ஷிச்சுக்கு போகக்கூடாது. அவ்வளோதான் அவ்வளோதான். நம்ம கரெக்டாக லைனில் இருந்தால் பிசாதால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை இஸ்ரவேலர் செய்ய தப்புனது அதுதான். பழைய ஏற்பாட்டில் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாடம் அதுதான். அவங்க வந்து அவர் மல்டிபிள் டைம்ஸ் அற்புதம் பண்ண பிறகு ஒவ்வொரு தடவையும் அவரை மறுதளித்து முறுமுறுத்தாங்க. இதை பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டாக பார்த்துட்டு ஏசப்பா இதிலெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாரு, நீ பிசாதே உனக்கு என் மேலே பவரே கிடையாது, போடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகணும். அவன் காலையில் வலி கொடுப்பான். சில சமயம் ப்ரேயர் பண்ணும்போது முட்டில் அங்கே வலி. இதில் 10 வருஷத்துக்கு முன்னாலே முட்டு வலது முட்டில் வலி கொடுக்குறான். நல்லா பிடிச்சி விட்ட மாதிரி இருக்குடா அப்படிம்பேன். அப்படியா அப்படின்னு இடது முட்டிலையும் வலி வரும். கொஞ்சம் வலியை கூட்டி பார்ப்பேன். இப்போ நீ விட மாட்டேன், ஓடுறா இயேசு நாமத்தில் முதுகு பிடிச்சி விட்டு. அது மாதிரி முதுகு வலி சில சமயம் வந்ததுன்னா அது வந்து ஐயோ எந்திரிக்க அது எப்படின்னா பெட்டில் எந்திரிக்கும் போது நான் எப்போதும் சொல்லுவேன், மனைவிக்கு அது தெரியாமல் இருக்கும்படி பார்க்கணும். அவ்வளோதான். அப்படி கஷ்டப்பட்டு அப்படி தட்டி தவளி எந்திரிப்போம். இந்த குழந்தை எந்திரிக்க மாதிரி எந்திரிப்போம். மனைவி மட்டும் ஏசுவே அதை பார்க்கக்கூடாது. பார்த்துட்டோம்னா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கன்றவா. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து வா ஆட்டைக்கு வா, இந்த ரூமுக்கு வந்தாச்சுன்னா ப்ரேயர் ஆரம்பிச்சிடும். வா இப்போ வா குஸ்தி போடும், வா வார்ஃபார் ப்ரேயர் பண்ணணும்னு ஓடி போயிடும். சில சமயம் இருக்கும், சரி இருந்துட்டு போ 2 நாளைக்கு. அப்புறம் மாடியெல்லாம் ஏறும்போது எப்பா இந்த வலியை பார்த்தா இது ஏதோ ஒரு லெவலுக்கு இருக்குது. அப்போ வரும் 10 வருஷத்துக்கு முன்னாலே இதை அவன் பண்ணி எத்தனை தடவை தோற்றுருக்கான், அதே மாதிரி ஆகிடும், தோற்றுப்பான். அவ்வளோதான். 2வது நாள் அப்படி அது காணாமல் போயிடுது. இருக்கிறதுக்கு அறிகுறியெல்லாம் போயிடுது. இது இவ்வளோதான். அதனால் நம்ம ஒரு தடவை அவன் தோற்றுருக்கதை எப்போதுமே அவனுக்கு சொல்லி காமிக்கணும். டாய் நீ அன்னைக்கு தேதிக்கு இதை மாதிரி அட்டாக் பண்ணல, காணாமல் பண்ணல, இப்போ மறுபடியும் வந்திருக்க வெக்கங்கட்ட பையல ஏசுவ நாமத்தில் வெளியே போய் சாத்தே, உனக்கு என் மேலே அதிகாரம் கிடையாதுப்பா. அவ்வளோதான். வேணா முதுகு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போ, இருக்கன்னா இருந்துட்டு போ, ஒன்றும் நான் கண்டுக்கலன்னா போது ஓடி போயிடுவான். அவ்வளோதான். தைரியமாக இருக்கணும். அப்போல்லாம் இப்படி இனிஷியல் பீரியடில் இப்படி அட்டாக் பண்ணான்னா ஃபைனலாக முடிச்சுட்டு பெட்ரூம்குள்ளே நுழையும் போது போ வெளியில் அப்படிம்பேன். வெளியில் போய் இயேசுவ நாமத்தில் அவ்வளோதான். பெட்ரூம் நுழையும் போது காணாமல் போயிடும். ஆமாம். வார்ஃபேர் ப்ரேயர் பண்ணும்போது அட்டாக் வந்ததுன்னா பெட்ரூம் நுழையும் போது காணாமல் போய்டும். ப்ரேயர் பண்ணும்போதே விரட்டுவேன். பட் சில சமயம் தெம்மாங்க, சரி இப்போ கால் பிடிச்சி விட்ட மாதிரி இருக்குது, பிடிச்சி விடு அப்படி. ஸோ நம்ம வந்து இஸ்ரவேலர் செஞ்ச தப்பு பண்ணக்கூடாது. இதான் ஒரு தடவை அற்புதம் பண்ணார்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். அதை சொல்லி காமிக்கணும். பிசாசுக்கிட்ட சொல்லி காமிக்கணும். சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு சொல்கிறதில்ல, நமக்கு சொல்லணும், பிசாசுக்கு சொல்லணும். சொல்லும்போது நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அவன் வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான். நம்ம வாட்டுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஸோ